மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளாக் 2. பிளாக் 2ல நம்ம செல்ஃப் அண்ட் இட்ஸ் கார்லேட்ஸ் அப்படின்னா சுயமும் அதன் தொடர்புகளும்னு பார்க்க போறோம். சுயமும் அதன் தொடர்புகளும் பார்க்கறதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நாம யாருன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும், நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தொழில்லயோ, இல்ல நம்மளோட படிப்புலயோ, இல்ல நம்ம உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லயோ நம்ம மேம்படுத்திக்க முடியும். சோ அதுக்காக தான் இந்த சுயமும் அதன் தொடர்புகளோட முக்கியத்துவத்தை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செல்ஃப்னா என்னது? சுயம். சுயம்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, நாம நம்ம நம்ம யாருன்னு உணர்றதும், நம்ம எப்படி மத்தவங்க கிட்ட நம்மள வெளிப்படுத்துறோம், நம்ம எந்த மாதிரி சிந்தனைகளுக்குள்ள ஆள்படுறோம், நம்ம எந்த மாதிரி யோசிக்கிறோம், எந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சரிப்படுத்துறோம், இது எல்லாமே சுயத்துக்குள்ள வரும். சோ அதுக்கப்புறம் சுயத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் சேர்ந்து வர்றதுதான் நம்ம சுயம் அப்படின்றது சொல்றோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா என்ன அப்படின்னா மனோபாவம் அப்படின்னு அர்த்தம். மனோபாவம்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த நமக்கு ஏன் பிடிக்குது, ஏன் பிடிக்கல, ஒரு நபரை ஏன் பிடிக்குது, எதனால பிடிக்கல, ஒரு சில பேருக்கு அவங்கள பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காம இருக்கும். சோ அது எதனால, அது நம்மளோட மனோபாவத்தை பொறுத்துதான் அது அமையுது. அதே மாதிரி நம்மளோட குணாதிசயங்களை நம்ம எப்படி மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்துறோம், என்ன முறையில வெளிப்படுத்துறோம், ஒருத்தவங்க செய்யறது நமக்கு பிடிக்கல அப்படின்னா அதை என்ன வகையில அவங்களுக்கு நம்ம வெளிப்படுத்துறோம்ன்றதும் நம்மளோட மனோபாவத்துக்குள்ள அடங்கும். அதே மாதிரி இது எதுல இருந்து உருவாகுது அப்படின்னா, இது நம்மளோட வாழ்க்கை சூழல்ல இருந்து உருவாகுது, நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம வளர்க்கப்பட்ட முறைகள்ல இருந்து உருவாகுது, நம்ம யார் கூட பழகுறோம் நண்பர்கள் அவங்கள வச்சு உருவாகுது, அதுக்கப்புறம் நம்ம எங்க படிக்கிறோம் இதை வச்சு எல்லாமே உருவாகுது. சோ டோட்டலா இந்த மனோபாவம் அப்படின்றது நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அதாவது வாழ்க்கை முறையில இருந்து உருவாகுது. நம்ம எதுக்கு ஒரு விஷயத்த பிடிக்குதுன்னு சொல்றோம், பிடிக்கலன்னு சொல்றோம், நம்ம மனோபாவம் அதை எதை வச்சு அமையுது. இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஆட்டிடியூட். இது சுயத்தோட ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ். சோ ஆட்டிடியூட மெயினா 3 அணுகுமுறையில பிரிக்கிறாங்க. அதாவது ஏபிசி அணுகுமுறை கூறுகள்னு சொல்லுவாங்க. அதுல முதலாவதா ஏயா இருக்கிறது என்ன அப்படின்னா அஃபெக்டிவ் காம்பனன்ட். இந்த பிக்சர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அஃபெக்டிவ் காம்பனன்ட் போட்டு ஃபீலிங்ஸ்னு போட்டிருப்பாங்க. இதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மனோபாவம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம எந்த மாதிரி உணர்ச்சிகளை நம்ம யோசிக்கிறோம் அதுல இருந்துதான் மனோபாவம் ஆரம்பிக்குது. சோ அப்ப அந்த உணர்ச்சிகள் அஃபெக்டிவ் காம்பனன்ட்னு சொல்லுவோம். ஒருத்தவங்களை பிடிக்குது பிடிக்கல அது ஒரு உணர்ச்சி. அதுக்கப்புறம் காக்னிட்டிவ் காம்பனன்ட், அதுதான் பில வரும். பி ஃபார் பிலீஃப்னு சொல்லுவாங்க. பிலீஃப்னா எதனால அவங்கள பிடிக்கலன்னு நம்ம ரொம்ப உறுதியா நம்புறோம். இவங்க இந்த விஷயத்த செஞ்சாங்க அது எனக்கு பிடிக்கல, இந்த விஷயத்த அவங்க எனக்கு செஞ்சாங்க அதனால எனக்கு பிடிக்குது. சரி, இந்த மாதிரி நம்ம நம்புறோம் இல்லையா, அவங்க தப்பானவங்க இல்ல அவங்க சரியானவங்க, அவங்க திறமையானவங்க நம்புறோம் இல்லையா, இந்த நம்பக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளோட பிலீஃப், அதாவது காக்னிஷன்ல வந்துடும். அடுத்து சி காம்பனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஹேவியரல் காம்பனன்ட், அதாவது ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம யோசிச்சு ஒரு விஷயத்த நம்பினா மட்டும் நம்மளோட மனோபாவம் மத்தவங்களுக்கோ இல்ல நமக்கோ வெளிப்படாது. எதுல மனோபாவம் வெளிப்படும் அப்படின்னா நம்ம செய்யற செயல்கள்ல தான் அந்த மனோபாவம் வெளிப்படும். சோ அதுதான் ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்றாங்க. இது 3 சேர்ந்ததுதான் நம்மளோட மனோபாவம். நம்ம எப்படி யோசிக்கிறோன்றது மட்டும் கிடையாது, நம்ம என்ன மாதிரியான உணர்ச்சிகள் நம்ம மேற்கொள்றோம், அதை எதை பேஸ் பண்ணி நம்ம அதை யோசிக்கிறோம், அதுதான் நம்மளோட பிலீஃப். எந்த அடிப்படையில நம்ம அவங்கள பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நம்மளோட நடத்தைகள், அதாவது செயல் முறைகள், அவங்களுக்கோ இல்ல அந்த பொருளுக்கோ என்ன மாதிரி நம்ம செயல்கள் காமிக்கிறோம், இது 3 சேர்ந்ததுதான் மனோபாவம். இது சுயத்துக்குள்ள ஒரு காம்பனண்டா, ஒன் ஆஃப் த காம்பனண்டா வரும். சோ அதுக்கப்புறம் ஆட்டிடியூட்ஸ்ல ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். சோ இதனால என்ன யூஸ், எதுக்கு இதை நம்ம படிக்கிறோம், நம்மளோட சுயத்துக்குள்ள இது எதுக்கு வருது அப்படின்னு கேட்டோம்னா, இது நமக்கு தன்னை பத்தின அறிவை கொடுக்குது. அதே மாதிரி நம்மள மத்தவங்க எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி நடத்தணும்ன்ற அறிவை மற்றவங்களுக்கும் கொடுக்குது. இப்போ ஒரு விஷயம் நமக்கு செய்யறாங்க அப்படி அது எனக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம அதை நீங்க செய்யறது எனக்கு பிடிக்கலன்னு நம்ம சொல்லிடுவோம். சொன்ன பிறகு நம்ம அவங்களுக்கு முக்கியமானவங்களா இருந்தோம் அப்படின்னா அவங்க மறுபடியும் அந்த பிடிக்காத செயலை செய்ய மாட்டாங்க. சோ நம்மளை பத்தின அறிவு மற்றவங்களுக்கும் நமக்கும் தேவை. நம்ம எந்த மாதிரி இருக்கிறோம், நம்ம எதை நோக்கி போறோம், நம்ம எப்படிப்பட்ட மனிதர்ன்ற அறிவு நமக்கு முதல்ல வேணும். சோ அப்பதான் நம்ம வாழ்க்கையில நம்மளோட லட்சியத்தை அடைய முடியும். சோ இந்த 2 விதமான அறிவுகளை கொடுக்கறது தான் மனோபாவம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டல். இங்க இன்ஸ்ட்ருமெண்டல்னா என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த அந்த மனோபாவத்தை நம்ம மேற்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கிற ரிவார்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது பரிசுகளோ இல்ல மற்றவங்க நம்மள அப்ரிஷியேட் பண்ற விஷயமோ, நம்மள புகழ்ந்து பேசுறதோ, நீங்க இந்த இடத்துல நல்ல தைரியமா ஹேண்டில் பண்ணீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிச்சு, நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சது எங்களுக்கு பிடிச்சிச்சு, இல்ல
இல்ல எங்களோட கம்பெனிக்கு நீங்க இப்படி நடந்துக்கிறது வந்து நல்ல லாபத்தை தருது அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க இல்லையா? நம்மளோட மனோபாவத்தினால மற்றவங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு செயலா அமையுது அப்படின்னா அதுதான் இன்ஸ்ட்ருமெண்டல்னு சொல்றாங்க. சோ நம்ம அந்த பயனுள்ள செயலை வச்சு நம்மளோட மனோபாவத்தை அவங்க கண்டறிஞ்சுக்குவாங்க. அதாவது மத்தவங்க நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளோட மனோபாவத்தை தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் மதிப்பு வெளிப்படுத்தும், அதாவது வேல்யூ எக்ஸ்பிரஷன் சொல்றாங்க. மதிப்பை வெளிப்படுத்தும் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி நம்மளோட மதிப்பு இருக்கும் அப்படின்னா, அதாவது மதிப்புன்றது எதை சொல்றாங்கன்னா நம்மளோட மனோபாவத்தோட மதிப்பை தான் சொல்றாங்க. இப்ப மனோபாவம் எதுல இருந்து உருவாகுது அப்படின்னா நம்மளோட கல்ச்சுரல் வேல்யூஸ்ல இருந்து, அதாவது நம்மளோட கலாச்சாரத்துல இருந்தும் நம்மளோட குடும்ப வளர்ப்பு முறை இருக்கு இல்லையா, அதுல இருந்தும் தான் உருவாகுது. சோ இது ரெண்டும் பேஸ் பண்ணி தான் நம்மளோட மனோபாவம் அமையுது. நம்ம அம்மாக்கு ஒரு சில விஷயம் பிடிக்கும், அதே விஷயங்கள் நமக்கும் பிடிக்கும். இல்ல அப்பாவுக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும், அதே விஷயங்கள் நமக்கும் பிடிக்கும். சோ இது எல்லாமே வந்து அந்த குடும்ப வளர்ப்பு முறைகள், சாப்பாடு முறையோ சரி, இல்ல ஒரு ஆணா எப்படி இருக்கணும், ஒரு பெண்ணா எப்படி இருக்கணும், நம்மள வளர்த்த முறைகளோ சரி, இது எல்லாம் தான் நம்மளோட மனோபாவத்தை தீர்மானிக்குது. சோ இந்த 4 ஃபங்ஷன்ஸுமே மனோபாவம், ஃபங்ஷன்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட்ஸ், அதாவது மனோபாவம்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த 4 கீவேர்ட்ஸ் வச்சு நீங்க எழுதினாலே போதும். அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி, ஆளுமை திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் சுயத்தோட ஒரு மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லலாம். பர்சனாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா மனிதர்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு ரகம்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். சோ அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எப்படி மனிதர்கள் பலவிதம்னு எப்படி சொல்றாங்க, ஒவ்வொன்றும் ஒரு ரகம்னு எப்படி சொல்றாங்க அப்படின்னா அது இந்த பர்சனாலிட்டி, அதாவது ஆளுமை திறன் வச்சுதான் நம்மள சொல்றாங்க. அந்த பர்சனாலிட்டினா என்ன அப்படின்னா பண்புகளின் கலவை அப்படின்னு சொல்றாங்க. பண்புகளின் கலவைனா என்ன? இது என்ன ஆளுமைன்னு சொல்றாங்க, பண்புகளின் கலவைன்னு சொல்றாங்க, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்புகள் அப்படின்னும் போது ஒவ்வொருத்தருக்கும் பல்வேறு பண்புகள் வந்து நமக்குள்ள அடங்கியிருக்கும். இப்ப நான் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடினமா உழைக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த கடின உழைப்பாளி மட்டும் அவங்களுக்குள்ள இருக்காது. அதை தாண்டி பல்வேறு பண்புகள் அவங்களுக்குள்ள இருக்கும். குடும்பத்துல ஒரு மாதிரி இருப்பாங்க, அதாவது வேலை செய்யற இடங்கள்ல ஒரு மாதிரி இருப்பாங்க. இது ஸ்கூல்ல படிக்கிறாங்க, பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்ஸ்ல வேற மாதிரி இருப்பாங்க. சோ ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளோட பண்புகள் மாறும். அதே மாதிரி பல்வேறு பண்புகள்ல நம்ம வந்து சில சில பண்பு தான் நம்ம ஒவ்வொன்றும் ஒரு ரகம்னு சொல்றோம். மனிதர்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு ரகம்னு சொல்றது வந்து இதுதான் அர்த்தம். எல்லாத்துக்குமே அந்த பண்புகள் இருக்கும். ஆனா எந்த அளவுகோல்ல இருக்கும்ன்றதுலதான் நம்ம எல்லாருமே வேறுபடுறோம். ஒருத்தருக்கு கோவமா இருக்கிற அந்த பண்பு வந்து அதிகமா இருக்கும், பொறுத்து போற திறன் வந்து கம்மியா இருக்கும். சோ அப்ப அவங்கள கோவக்காரங்க அப்படின்னு சொல்றோம். அதே இது ஒருத்தவங்க நல்லா படிப்பாங்க, ஒரு சில விஷயத்த நல்லா ஆராய்ஞ்சு வந்து அந்த இது ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுவாங்க. சோ இந்த பண்புகள்லாம் அதிகமா இருக்கும், கோவப்படுற குணங்கள் கம்மியா இருக்கும். அப்ப அவங்க என்ன சொல்லுவோம், அறிவாளி அந்த மாதிரி சொல்லுவோம். சோ பண்புகள் எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும், கோவப்படுற குணம் சுத்தமாவே அவங்கள்ட்ட இருக்காதுன்றது கிடையாது, கம்மியான அளவுல இருக்கும். சோ இப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வேறுபடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுதான் வந்து ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானது. அந்த அளவுகோல் இருக்கு இல்லையா, அதுல நம்ம மாறுபடும் போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பண்புகளோட இருக்கிறோம். சோ இதுவும் சுயத்துக்குள்ள வரும். அதுக்கப்புறம் ஆளுமையின் 2 அம்சங்கள், அதாவது பர்சனாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 2 மெயினான விஷயங்கள், ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம், அம்சங்கள்னு சொல்லுவோம். அது பிரசன்ட் ஆகி இருக்கணும். அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நிலைத்தன்மை. நிலைத்தன்மைனா என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். அதாவது அவங்க வந்து ஒரு 20 வயசுல வந்து நம்மளோட பண்புகளோட பரிணாமத்தை நம்ம அடைஞ்சிருவோம். ஓகேயா? சின்ன வயசுல நம்ம வந்து ஏதோ ஒரு குணத்தோட இருந்திருந்தாலுமே வளர வளர நம்மளோட குடும்ப சூழல், அதுக்கப்புறம் நம்ம வேலை பார்க்கிற இடம், ஸ்கூல்ல படிச்சது, நண்பர்கள் அமைஞ்ச விதம், இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம இதுதான் நம்ம அப்படின்ற வந்து ஒரு பண்புகள் வந்து நமக்குள்ள உருவாகிரும். சோ அந்த பண்பு ஒரு 40 வயசுல போனாலோ, இல்ல 60 வயசுல போனாலோ, 90 வயசுல போனாலும் அது மாறாது. அதோட அளவுகோல் அதேதான் இருக்கும். ஆனா இப்போ ஏதாவது தவறான பண்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குல்ல, அதாவது அனுபவம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அனுபவத்தை வச்சு வேணா இந்த கோவப்படுற தன்மையோ, இல்ல ரொம்ப ரொம்ப சாதுவா இருக்கிற தன்மையோ குறையுது. இது 2ம் இருந்துச்சுன்னா வாழ்க்கைக்கு வந்து பயன்படாது. நம்ம வந்து நம்ம பசங்களுக்காண்டி கோவத்தை குறைக்கணும். இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதோட அளவுகோல் கொஞ்சம் குறையும். 40 வயசுல கொஞ்சம் குறையும். ஒரு 50% இருக்கு அப்படின்னா 40 வயசுல 30% ஆகும். இல்ல 70 வயசுல ஒரு 20% ஆகும். மொத்தமா அந்த குணம் இல்லாம போகாது. அதுதான் நிலைத்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்திரத்தன்மை, அதாவது ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பண்புகள் எல்லாமே வந்து யாருனாலையுமே மாற்ற முடியாது.
அவங்கள வந்து முழுசா மாற்ற முடியாது. இதுதான் இப்படிதான் அவங்க உருவாகிட்டாங்க அப்படின்னா, லைக் களிமண் வந்து நம்ம வந்து எப்படினாலும் மாத்தலாம் எப்பனாலும். ஆனா இவங்க களிமண்ணா இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு கற்கள் மாரி இருப்பாங்க. அவங்க குணம் வந்து இந்த மாரி பண்புகள் உருவாகிருச்சு அப்படின்னா, லைஃப் டைம் ஃபுல்லா அதேதான். நம்மளால ஓரளவுக்கு தான் அவங்கள மாற்ற முடியுமே தவிர்த்து, ஃபுல்லா அவங்கள மாற்றவே முடியாது. நம்ம பண்பு இதுதான் அப்படின்னா, சாகுற வரைக்கும் அந்த பண்பு அவங்களோட இருந்துட்டே இருக்கும். ஒரு அளவுக்கு மட்டும் தான் நம்மளால குறைக்க முடியும். ஒரு 100% இருக்கு அப்படின்னா, அதுல 10% வேணா நம்ம நம்ம வாழ்க்கைக்கு முக்கியத்துவமா இருப்பாங்க. அவங்க சொல்லி நம்ம அந்த 10% வந்து நம்மளால குறைக்க முடியுமே தவிர்த்து, மீதி 90% நம்மளால குறைக்க முடியாது. அதுதான் இங்க ஸ்டெபிலிட்டி, அதாவது ஸ்திரத்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. சோ இது 2மே வந்து பர்சனாலிட்டியோட மெயின் காரணிகளா, அம்சங்களா கருதப்படுது. அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த பர்சனாலிட்டி ஆளுமை திறனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதாவது பாதிக்குதுன்னு சொல்றதை விட எதை வச்சு இந்த பர்சனாலிட்டி உருவாகுதுன்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல், உடல் சார்ந்த விஷயங்கள். அதாவது ஒருத்தவங்க சின்ன வயசுல இருந்தே வந்து குண்டா இருக்காங்க, பாக்குறதுக்கு அழகா இல்லாம இருக்காங்கன்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் வந்து நீ இப்படி இருக்க, குண்டா இருக்க, கருப்பா இருக்க, இந்த மாதிரி சொல்லி சொல்லி அவங்கள வளர்த்தாங்க. அந்த அந்த ஸ்கூல்ஸ்லயோ இல்ல காலேஜ்லயோ அவங்க வந்து இந்த மாதிரி விஷயம், அதாவது அவங்கள வந்து உருவத்தை வச்சு அவங்கள கேலி கிண்டலுக்கு ஆளானாங்க அப்படின்னா, அது அவங்களோட பண்புகளை பாதிக்கும். அதாவது நான் எதுக்குமே லாய்க்கு இல்ல, நான் வந்து அழகு இல்லாதவங்க, நான் மத்தவங்களுக்கு என்ன வந்து பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி பண்புகள் வந்து அவங்களுக்கு அதிகமான அளவுகோல்ல வரக்கூடிய நிலைமை வந்து இந்த உடல் சார்ந்த அம்சங்கள்ல வந்துரும். இப்போ அந்த உடல் சார்ந்த அம்சங்கள்ல ஒருத்தவங்க கான்பிடண்டா இருக்காங்க. அதாவது நான் அழகா இருக்கேன், அதாவது மனசுலதான் அழகு இருக்கு, வெளிப்புறத்துல வந்து அழகு இல்ல, என்னோட உடம்பு வந்து நான் ஹெல்த்தியா இருக்கேன், அது குண்டா இருக்கேனோ ஒல்லியா இருக்கேனோ தேவையில்லை, நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு அது போதும், என்னால வந்து ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், படிக்கவும் முடியும். இந்த மாதிரி தன்னோட உடல் சார்ந்த அம்சங்கள்ல அவங்க ரொம்ப வந்து கான்பிடண்டா இருக்காங்க, ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க, மத்தவங்க என்ன கேலி கிண்டல் பண்ணாலும் அவங்க அதை எடுத்துக்கிறாம இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பண்பு வேற மாதிரி டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது பிற்காலத்தில், அதாவது அடல்ட் ஏஜ் வரும்போது, ஒரு 20 வயசு 30 வயசு வரும்போது அவங்க வந்து அவங்க மேல பல்வேறு நம்பிக்கைகளை வச்சு உலகத்தை நம்பாம அவங்கள நம்பி வந்து பல்வேறு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ தன்னை நம்பக்கூடிய ஒரு மனுஷனா அவங்க உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுதான் வந்து உடல் சார்ந்த காரணிகள்ல நம்மளோட ஆளுமை திறனை அஃபெக்ட் பண்ற விஷயங்கள். அதுக்கப்புறம் சமூக தொடர்புகள், சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் சொல்றாங்க. சமூக தொடர்புகள் அப்படின்னா 5 வயசு வரைக்குமே அந்த குழந்தை வந்து வளரும் போது அவங்க அம்மா அப்பா என்ன மாதிரி பேசி பழகுறாங்க, அவங்க குடும்ப சூழல் எந்த மாதிரி இருக்கு, அப்பா அம்மா கிட்ட எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அம்மா அப்பா கிட்ட எப்படி ரியாக்ட் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அதை அப்சர்வ் பண்ணுமா, அதாவது பார்த்து கத்துக்கிறோம். சோ அது என்ன பாக்குதோ அதுதான் அதை செய்யவும் செய்யும். சோ அப்போ அந்த 5 வயசு வரைக்குமே யாரெல்லாம் அதுகிட்ட என்ன மாதிரி பேசுறாங்க, இப்ப அம்மா அப்பா சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தையுமே வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா சண்டை தான் தீர்வு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். இதே இது அப்பா அம்மா சுமூகமா உட்காந்து பேசி சரி பண்றாங்க அப்படின்னா, அப்ப பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம அவங்களுக்கு பேசி புரிய வச்சாலே சரியாயிரும். சோ இந்த மாதிரி யோசிக்கிற திறன் வந்து அவங்க அம்மா அப்பாவை பார்த்து அந்த 5 வயசுக்குள்ள உருவாகுது. சோ அதுதான் சமூக தொடர்புகள்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பரம்பரை, ஹெரிடிட்டரி அப்படின்னா, அதாவது ஒரு குழந்தைகளை சொல்லுவோம், நீங்க அம்மா மாதிரி இருக்கீங்க, அப்பா மாதிரி இருக்கீங்க, இல்ல தாத்தா மாதிரி இருக்குங்க, பாட்டி மாதிரி பிஹேவ் பண்றாங்க. சோ இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பரம்பரைன்னு சொல்லுவாங்க. சோ இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பையன் தாத்தா மாதிரி இருக்கா அப்படின்னா அந்த தாத்தாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. தாத்தா இருக்காங்களோ இல்லையோ அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே அவங்க ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி வரும். சோ அது எப்படி வருது அப்படின்னா த்ரூ த ஜீன்ஸ், அதாவது அவங்களோட ஜீன்ஸ், அதாவது அந்த பரம்பரையா வர பழக்கங்கள் இருக்கு இல்லையா, அது மூலியமாவும் நம்மளோட ஆளுமை திறன் ஓரளவுக்கு, அதாவது 100% இருக்கு அப்படின்னா 30% பரம்பரை வந்து நம்மளோட ஆளுமை திறனை அஃபெக்ட் பண்ணும். சோ அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அறிவு சார்ந்து இருக்கிறது தான் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அதுதான் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். சோ இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 20% தான் இன்டெலிஜென்ஸ் இருக்கு 100% அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மனப்பான்மை ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையை வந்து சரி பண்ற மனப்பான்மை ரொம்ப கம்மியா இருக்கும். மற்றவங்க கிட்ட வந்து பேசி அந்த உறவுகளை வளர்க்கிற மனப்பான்மை கம்மியா இருக்கும், இன்டெலிஜென்ஸ் கம்மியா இருக்கிறவங்களுக்கு. அதே இது ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கு, அதாவது ஒரு 60% 70% இருக்கு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா அவங்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நல்லா படிப்பாங்க,
அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க வாழ்க்கையில அவங்களே பார்த்துப்பாங்க. தினம் தினம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அவங்களே சரி பண்ணிப்பாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்கள வந்து ஒரு ஒரு மனிதனா அவங்கள கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ண வைக்கும். சோ அப்ப நம்மளோட பர்சனாலிட்டியும் அதை டிபெண்ட் பண்ணி அமையும். இப்ப நம்ம ஒருத்தவங்கள பார்த்தோம்னா இவனுக்கு நம்ம என்ன பேசினாலும் புரியாதுப்பா, இல்ல இவங்க என்ன பேசினாலும் நல்லா புரிஞ்சுப்பாங்க, அறிவா பேசுவாங்க, நம்ம ஒரு பாயிண்ட் சொன்னாலுமே 10 பாயிண்ட் அவங்க சேர்த்து நமக்கு அந்த விஷயத்துல தெளிவாக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்றோம், அவங்களோட அந்த குணங்களை எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா அவங்களோட அறிவை வச்சு. சோ பர்சனாலிட்டி அதாவது ஆளுமை திறன் வந்து இந்த அறிவு நுண்ணறிவு சார்ந்தும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் பாலினம், ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். பாலினம் வந்து எப்படி ஆளுமை திறனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா, நம்ம இந்தியன் கல்ச்சர்ல மோஸ்ட்லி அந்த பையனுக்கு ஒரு விதமான பண்புகளும் பெண்களுக்கு ஒரு விதமான பண்புகளும் சொல்லிதான் வளர்த்திருக்காங்க. சோ அப்போ ஒரு ஆண் அப்படின்னா அழுக கூடாது, பிரச்சனையை வந்து சரிப்படுத்துற ஒரு வீரம் நிறைந்த ஒரு பையனா இருக்கணும். அதே இது பெண் அப்படின்னா மல்டி டாஸ்க் பண்ணணும், அதாவது ஒரு டைம்லயே பல்வேறு விஷயங்களை அவ பண்ணக்கூடியவளா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், அதுக்கப்புறம் பல்வேறு பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணக்கூடியவளா இருக்கணும். சோ இப்படிதான் வந்து நம்மளோட இந்தியன் கல்ச்சர் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கு. அப்போ ஒரு பையன் வந்து இதுக்கு அகேன்ஸ்டா நடக்கிறான் அப்படின்னா அந்த சமூக தொடர்புகள் இருக்கு இல்லையா, 2வது பாயிண்ட்ல பாத்துருக்கோம்ல, சமூக தொடர்புகள் வந்து என்ன பண்ணும், இந்த மாதிரிதான் நம்ம இந்தியன் கல்ச்சர்ல ஒரு பையன் இருக்கணும், நீ வந்து அழுக கூடாது, இல்ல நீ வந்து பிரச்சனையை கண்டு ஓடக்கூடாது, நீ வந்து எதிர்த்து நின்று சண்டை போடணும். சோ இந்த மாதிரி சொல்றது மூலியமா சரி ஓகே நான் பையன் இந்த மாதிரிதான் நடந்துக்கிறோம்னு சொல்லிட்டு நம்மளோட பண்புகளை அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கிறோம். சோ அப்ப அந்த பையனுக்குரிய பண்புகள் தான் நமக்கு வருதே தவிர்த்து நம்ம யாரு, அந்த பையன் யாரு அப்படின்றத வந்து இந்த பையனால ஐடென்டிஃபை பண்ண முடியாம போயிடும். சோ இது இந்த பாலினம்ன்றது வந்து நம்மளோட ஆளுமை திறனை ரொம்பவே வந்து அஃபெக்ட் பண்ணும். சோ அதுக்கப்புறம் தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, இது வந்து அந்த சுயத்துல வந்து ரொம்ப முக்கியமான அம்சங்கள் இந்த பர்சனாலிட்டின்றது, ஆளுமை திறன்றது. சோ இத பர்சனாலிட்டியை வந்து ஒவ்வொரு தியரிஸ்டும் ஒவ்வொரு விதமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம யாருன்றத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றோம், எப்படி கண்டுபிடிக்கிறோம்ன்றதவே ஒவ்வொரு விதமா சொல்லியிருப்பாங்க. சோ அதுல ஒரு ரகம் தான் வந்து ஆளுமையின் மனோ தத்துவ கோட்பாடு, அதாவது சைக்கோ அனாலிட்டிக் தியரி ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சோ இது யாரு கொடுத்தா அப்படின்னா ஃப்ராய்டு தான் கொடுத்தாரு. சோ இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த 3 விஷயத்த வச்சுதான் நம்மளோட ஆளுமை திறனே அமையுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன 3 விஷயம் அப்படின்னா, இட், ஐ, டி அப்படின்னு போட்டிருக்கா மேல, அது இட். அதுக்கப்புறம் ஈகோ, இஜிஓ, ஈகோன்னு இருக்கு. அதுக்கப்புறம் சூப்பர் ஈகோ. சோ இது 3 விஷயம் தான் நம்மளோட ஆளுமை திறனை தீர்மானிக்குது அப்படின்னா. எப்படி இந்த 3 விஷயம் மட்டும் தீர்மானிக்குதுன்னு ஃப்ராய்டு சொல்றாரு அப்படின்னா, இந்த இட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இம்மீடியட் சாட்டிஸ்பாக்சன்ல வந்து ஆக்ட் ஆகுமா, அதாவது எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த விஷயம் எனக்கு உடனே வேணும், இப்பவே வேணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இட். ஒரு குழந்தை மாதிரி வச்சுப்போமே. சோ அதுக்கப்புறம் ஈகோன்றது என்ன அப்படின்னா ரியாலிட்டி பிரின்சிபல்ல ஆக்ட் ஆகும்னு சொல்றாங்க. ரியாலிட்டி பிரின்சிபல்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் எனக்கு வேணும், ஆனா அது இப்ப நம்மளால வந்து பண்ண முடியாது, நம்ம இந்த காலகட்டத்தை கடந்த பிறகு வேணா அதை பண்ணிக்கலாம் அப்படின்றத நினைக்கிறது தான் ஈகோ. ஈகோன்றது வந்து ஒரு அடல்ட் ஏஜ்ல ஒரு 25ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க யோசிக்கிற மாதிரியான சிந்தனைகள் கொடுக்கறது தான் ஈகோ. அதுக்கப்புறம் சூப்பர் ஈகோன்றது வந்து நம்ம மனசாட்சி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இது சரி இது தப்புன்னு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதுதான் சூப்பர் ஈகோன்னு சொல்றாங்க. சோ இந்த 3 வந்து ஒவ்வொரு அளவுல இருக்குமா. சோ அப்ப அந்த ஒவ்வொரு அளவுல மாறுபடுதல் இருக்கும், அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும். சோ அப்போ அந்த அளவை வச்சுதான் நம்மளோட ஆளுமை திறன் அமையுது, அந்த அளவை வச்சுதான் நீங்க ஒவ்வொருத்தரும் வேறுபடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஸ்கூல்ல ஒரு அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பர்த்டே யாருக்கும் வந்து பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அப்ப சாக்லேட் எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது ஒரு பையன் யோசிக்கிறான், இந்த சாக்லேட்டை இப்பவே சாப்பிட்டுறலாம், கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, வகுப்பு நடந்துட்டு இருக்கு, இந்த சாக்லேட் நம்ம இப்பவே சாப்பிட்டுறலாம் அப்படின்னு அந்த பையன் யோசிக்கிறான். அப்ப இந்த சாக்லேட்டை இப்பவே சாப்பிடணும்னு அவனுக்குள்ள ஒரு ஒரு குரல் வந்து சொல்லுது. அது யாரோட குரல் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடோட குரல். குழந்தை மாதிரி யோசிக்குது இல்லையா, அதாவது வகுப்பு நடந்துட்டு இருக்கு, டீச்சர் இருக்காங்க, இது எதையுமே யோசிக்கல, இப்பவே சாப்பிடணும்னு சொல்லுது. அந்த ஈகோ என்ன சொல்லுது, பிரேக் டைம்ல சாப்பிட்டுக்கலாம், இப்போ வகுப்பு நடந்துட்டு இருக்குல்ல, பிரேக் டைம்ல சாப்பிட்டுக்கலாம்னு அந்த வந்து ஈகோ சொல்லுது. சூப்பர் ஈகோ என்ன சொல்லுது, நீ வந்து இப்ப சாப்பிடுறது ரொம்ப தப்பு, பிரேக் டைம்ல ஒண்ணு சாப்பிடு, ஈகோ சொல்றதை கேளு. சூப்பர் ஈகோ என்ன பண்ணணும்னா, ஈகோ சொல்றது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா ஈகோ சொல்றதை கேளுன்னு சொல்லும். ஈகோவும் சில பேருக்கு தப்பாவே சொல்லும். சோ அப்ப சொல்லும் போது சூப்பர் ஈகோ வந்து ஈகோ சொல்றதையும் கேட்காத, இது சொல்றதையும் கேட்காத, இதுதான் வந்து உலகத்தோட நியதி, இதுபடி நடன்னு சொல்லி நம்மள வந்து சூப்பர் ஈகோ கைட் பண்ணும். சோ அப்ப அந்த பையன் என்ன பண்றான், இப்ப அவனுக்கு ஈகோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு,
ஈகோவோட அளவுகள் அதிகமா இருந்துச்சு, இட்டுவோட அளவுகள் கம்மியா இருக்கு அப்படின்னா இட்டு பேச்ச கேட்க மாட்டான். அப்ப என்ன பண்ணுவான், ஈகோ பேச்ச கேட்டுட்டு ஓகே நம்ம பிரேக் டைம்ல சாப்பிட்டுக்கலாம், அதாவது இடைவேளை விடும்போது நம்ம அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுக்கலான்ட்டு உள்ள வச்சிருவான். இதே இட்டு அதிகமா இருக்கு, அளவுக்குள் அதிகமா இருக்குன்னா அந்த பையன் என்ன பண்ணுவான், ஈகோ பேச்சையும் கேட்காம சூப்பர் ஈகோ பேச்சையும் கேட்காம இட்டு பேச்ச கேட்டுட்டு அந்த சாக்லேட்டை இது டீச்சர் இருந்தாலும் சரி, கிளாஸ் போயிட்டு இருந்தாலும் சரி, அதுல எல்லாம் கவனத்தை வந்து செலவழிக்காம இந்த சாக்லேட்டை வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். சோ இதுதான் ஒவ்வொருத்தவங்களோட பர்சனாலிட்டி டிட்டர்மைன் பண்ணுது. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பையனால எதையுமே கட்டுப்படுத்த முடியாது, அந்த சாக்லேட் சாப்பிட்ட பையன் என்ன சொல்லுவோம், எதுவுமே அவனால கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அதே இது அந்த சாக்லேட்டை சாப்பிடாம கண்ட்ரோல் பண்ணி வச்ச பையன் என்ன சொல்லுவோம், இவனால சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுது, இவன் வாழ்க்கையில நல்லா வருவான், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அந்த பண்புகள் மாறுபடுது இல்லையா. சோ அதுதான் இங்க ஃப்ராய்ட் வந்து சைக்கோ அனாலிட்டிக்கல் தியரி ஆஃப் பர்சனாலிட்டியில எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதுதான் ஆளுமையின் மனோதத்துவ கோட்பாடு. அதுக்கப்புறம் ட்ரையட் தியரி ஆஃப் பர்சனாலிட்டி, ஆளுமையின் பண்பு கோட்பாடு. ஸோ இங்கதான் மெயினா வந்து ட்ரையட், அதாவது பண்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உள்ளேயே வருது நம்மளோட சைக்காலஜியில. ஸோ அப்ப பண்புனா என்ன பண்புன்னு சொல்றீங்க, அது எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் பண்பு இருக்குமா, அதை எப்படி பாக்குறது, இந்த மாதிரி பல்வேறு கொஸ்டின்ஸ் வந்த கேள்விகள் வந்து இந்த தியரி வரும்போது எல்லாருக்குமே எழுந்துச்சு. ஸோ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா, நம்ம ட்ரையட்ஸ், அதாவது பண்பை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா நம்மளோட நம்மளோட ஆக்ஷன்ஸ், அதாவது நம்ம எப்படி ஒருத்தவங்க கிட்ட செயல்படுறோம், எந்த மாதிரி இந்த உலகத்துல செயல்படுறோம், அந்த ஆக்ஷன்ஸ் மூலியமா தான் நம்மளோட பண்புகள் வெளிப்படும். ஒரு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய, அதாவது ரொம்ப மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அப்ப சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எல்லாத்துட்டும் நீங்க கோவப்பட்டுட்டு பிரச்சனையும் சரி பண்ணாம ரொம்ப வந்து இன்னும் நீங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட ட்ரைட். அதாவது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரைட் பண்புன்றது உங்ககிட்ட இல்ல, கோவப்படுற பண்பு தான் இருக்கு. அது உங்களோட ஆக்ஷன்ஸ்ல வெளி காமிக்குது இல்லையா. அதே இது ஒருத்தவங்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பண்பு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்க மத்தவங்க கிட்ட எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இதுக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் தேடலாம்னு சொல்லிட்டு பிரச்சனையை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர்த்து அந்த மனிதர்கள் கிட்ட கோவப்படுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. சோ அத ஒரு தொழிலோ இந்த மாதிரி இடங்கள்ல நான் சொல்றேன். சோ அப்போ நம்ம அந்த பண்புன்றதை எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதை வச்சுதான் கண்டுபிடிக்கிறோம். நம்மளால டைரக்டா பண்பை வந்து பார்க்க முடியாது, அவங்களோட ஆக்ஷன்ஸ் மூலியமா தான் தெரிஞ்சுக்க முடியும். சோ அதுக்கப்புறம் பரம்பரை மற்றும் சுற்றுச்சூழலால் வடிவமைக்கப்பட்ட பண்புகள். ஏற்கனவே சொன்ன மாதிரி பண்புகள் வந்து எது மூலியமா வருது, சமூக அந்த பேச்சுவார்த்தைகள், அதுக்கப்புறம் உறவுகள் நம்ம கிட்ட எப்படி பேசுறாங்க, நாம அவங்க கிட்ட எப்படி பேசுறோம், இந்த உலகம் நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா பண்புகள் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கேட்டல் தான் வந்து இந்த ட்ரையட் தியரி ஆஃப் பர்சனாலிட்டியை ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணாரு, கொடுத்தாரு இந்த உலகத்துக்கு. ஸோ அப்போ அவர் வந்து 16 பண்புகள் வந்து மெயினா வந்து சொல்றாரு. இது தாண்டி எத்தனையோ பண்புகள் நமக்கு இருக்கு, ஆனா மெயினா 16 பண்புகள் இருக்கு. அந்த 16 பண்புகளுமே எல்லாத்துக்கும் பிரசன்ட் ஆயிருக்கும், ஆனா அதோட அளவுகோல் தான் மாறுபடும்னு சொல்றாங்க. சோ அந்த மாறுபடுறதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்றதுதான் ட்ரையட் தியரி ஆஃப் பர்சனாலிட்டி. அதுக்கப்புறம் ஆளுமை பற்றிய இந்திய கண்ணோட்டங்கள், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது என்ன அப்படின்னா, நம்ம இந்திய மக்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த பண்புகளை குறிச்சு ஒரு 3 விஷயத்தை மெயினா பேஸ் பண்ணி இந்த மாதிரிதான் அவங்களோட பண்புகள் அமையும்ன்றத சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ட்ரைகுணா, அதாவது திரிகுணா மற்றும் ஆளுமை, ட்ரைகுணா அண்ட் பர்சனாலிட்டி, இந்த ஒரு 3 விஷயமும், அவங்க சொல்ற 3 விஷயமும் பண்பும், இது ரெண்டும் சேர்ந்தா எந்த மாதிரி ஒரு மனுஷன் உருவாகுவான் அப்படின்றத அவங்க வந்து நம்மளோட இந்தியன் சைடு, அதாவது இந்தியன் கண்ணோட்டங்கள்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிக்சர்ல வந்து யோகா பண்ற மாதிரி, மெடிடேஷன் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து சாத்வ குணா அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாத்வ குணால இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப அமைதியா, சாந்தமா, பாசிட்டிவா, எல்லாத்தையுமே வந்து நேர்மறை சிந்தனைகளோட யோசிப்பாங்க. எடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து தெளிவான சிந்தனை இருக்கும், ஒரு பிரச்சனையை வந்து அழகா சால்வ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களோட மனதே வந்து அமைதியா இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது வெளியில பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு அது பெருசா தெரியாது, அதனால ரொம்ப கிளியரா சால்வ் பண்ணி முடிச்சிடுவாங்க. அது சாத்வ குணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரஜஸ் குணம். ரஜஸ் குணம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து முக்காவாசி நேரங்கள் நம்ம எப்படி இருக்கிறோம், ரொம்ப கோவப்பட்டுட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஏதாவது ஒரு டாஸ்க் வந்து நமக்கு வந்து முடிக்க சொல்றாங்க, காலேஜ்லயோ இல்ல வேலை பார்க்குற இடத்துலயோ, இந்த டயத்துக்குள்ள வந்து இந்த டேட்குள்ள நீங்க இதெல்லாம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா பரபரப்பா நம்ம வந்து அசைன்மெண்ட் பண்றோம், எக்ஸாமுக்கு படிக்கிறோம், இந்த மாதிரி நம்ம இருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான் ரஜஸ் குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனர்ஜி அதிகமா இருக்கும், எக்ஸைட்மெண்ட், அதாவது புத்துணர்ச்சி அதிகமா இருக்கும், அதே நேரம் தெளிவான சிந்தனை இருக்காது.
ரொம்ப வந்து எல்லாத்துக்குமே வந்து புத்துணர்ச்சி ஆகிட்டு நம்மளோட எனர்ஜி எல்லாமே வந்து அந்த புத்துணர்ச்சியிலே சிதறி போயிருமே தவிர்த்து நமக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நம்ம அந்த எனர்ஜியை யூஸ் பண்ண மாட்டோம். அதுதான் ரஜஸ் குணம். அதுக்கப்புறம் தமஸ் குணம். தமஸ் குணம்ன்றது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஒரு சோம்பேறிகளை குறிக்கிறதா தமஸ் குணம்னு சொல்லுவாங்க. அதாவது பெருசா எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால வந்து யாருக்கும் பிரயோஜனம்ன்றது இருக்காது. மோஸ்ட்லி நெகட்டிவ், அதாவது எதிர்மறையான சிந்தனைகளை வந்து அவங்களுக்குள்ள விதைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப வந்து பார்க்கவே டல்லா இந்த பிக்சர்ல இருக்கிறது மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் தமஸ் குணம். இது 3 வச்சு உங்களோட பண்புகள் அமையுது. இது 3 தான் மெயினா இருக்கு. இதுல நீங்க எப்படி அளவுகோல்ல வேறுபடுறீங்களோ அதை வச்சு உங்களோட குணாதிசயங்கள் அமையுது அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட இந்திய கண்ணோட்டங்கள் மற்றும் ஆளுமைகள். அடுத்ததா இருக்கிற அந்த சுயத்துல இருக்கிற அடுத்த காம்பனன்ட் என்ன அப்படின்னா சிந்தனை, திங்கிங். ஸோ சிந்தனையை வச்சும் நம்ம யாருன்றதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறோம், நமக்கு நாமளே தெரியப்படுத்திக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இப்ப பார்க்க போறோம். ஸோ சிந்தனைனா என்ன அப்படின்னா நடத்தையில் பாயும் மன செயல்பாடுகள். அதாவது வச்சு இவங்க எப்படிப்பட்டவங்க, என்ன மாதிரி யோசிச்சு இந்த செயலை செஞ்சிருக்காங்கன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த சிந்தனையில நம்ம பார்க்க போறோம். ஸோ சிந்தனைன்றது என்ன அப்படின்னா சங்கத்தின் படிப்படியான தொகுதி, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் பிளாக் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சங்கத்தின் படிப்படியான தொகுதி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே பல்வேறு விஷயங்களை பார்த்து வளர்ந்துருப்போம். ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயம் பார்த்து வளரும் போது இது பண்ணா சரி, இது பண்ணா தவறு, இது பண்ணா இந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்குது, இந்த விஷயங்கள் பண்ணா தண்டனை கிடைக்கல, பாராட்டு கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து எந்த மாதிரி மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா எந்த விஷயத்துக்கெல்லாம் அந்த உலகம் பாராட்டுதோ அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதே இது நம்ம அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு கவலை இல்லை, நான் வந்து சந்தோஷமா இருக்கேனா அது எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சோம்னா மற்றவங்க வந்து எதுக்கு சந்தோஷப்பட்டு நமக்கு வந்து பரிசு கொடுக்குறாங்க, இல்ல வந்து நம்மள வந்து நல்லா பாராட்டுறாங்களோ அதுபடி போகாம நம்ம மனம் போன போக்குல அதுல வந்து பனிஷ்மெண்ட் கிடைச்சாலும் பரவாயில்ல, தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு மன நிம்மதி கிடைக்குது, மன சந்தோஷம் கிடைக்குதுன்னு போயிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி உருவாகுறதா சங்கத்தின் படிப்படியான தொகுதி. நம்ம எப்படி மத்தவங்ககிட்ட காமிக்கணும், மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா உங்களோட சிந்தனைகள் அதுக்கேற்ற மாதிரி அமையும். இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா உங்களோட சிந்தனைகள் அதுக்கேற்ற மாதிரி அமையும். சோ இதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பிளாக் ஆஃப் அசோசியேஷன். ஒவ்வொரு செயல், அதாவது இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு செயலை வச்சு நம்மளோட சிந்தனைய வடிவமைச்சுக்கிடுவோம்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறம் இந்த சிந்தனை எதுல இருந்து உருவாகுது அப்படின்னா படங்கள், கருத்துக்கள், அப்புறம் குறியீடுகள், சிம்பிள்ஸ். சோ இதுல இருந்து தான் உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யோசிக்கும் போதே இப்ப ஏதாவது முன்னாடி நடந்த விஷயத்த நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா ஒண்ணு அது பிக்சரா வந்து நிக்கும், இல்லையா யாரோ பேசின வார்த்தை வந்து நம்ம காதுக்குள்ள ஒலிக்கிற மாதிரி இருக்கும், இல்லையா அந்த குறியீடுகள், ஏதாவது அந்த குறியீடுகள் வச்சு அவங்க பேசியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து பிக்சரா வந்து நிக்கும். சோ இதை வச்சுதான் நம்மளோட சிந்தனைகள் மெயினாவே இருக்கும். நீங்களே யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏதாவது ஒரு பழைய விஷயத்த யோசிக்கும் போது ஒண்ணு அது பிக்சரா, அதாவது ஒரு படமா வந்து நிக்கும், இல்ல காட்சியா வந்து நிக்கும், இல்லையா ஒரு குரல் மட்டும் நமக்குள்ள கேட்கும், இந்த மாதிரி வார்த்தை நம்மள சொன்னாங்க, இப்படி என்ன சொல்லி பாராட்டினாங்க அப்படின்றத அந்த வார்த்தைகள் நமக்கு வரும். இல்ல அப்படின்னா சிம்பிள்ஸ், குறியீடுகள் சில டைம்ஸ் வரும். சோ அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் அண்ட் இமோஷன், அதாவது உந்துதல் மற்றும் உணர்ச்சி, இதுவும் சுயத்தோட ஒரு பகுதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மோட்டிவேஷன் அதாவது உந்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட திசையை இயக்குகிறது அல்லது தள்ளுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட திசைனா என்ன திசை, எதை நோக்கி நம்மள தள்ளுது அப்படின்னா நம்ம என்ன கோல் லைஃப்ல வச்சிருக்கோமோ அதை நோக்கி தள்ளுறதுதான் இந்த உந்துதல், மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப லைஃப்ல நான் வந்து நல்லா படிச்சு ஒரு டாக்டர் ஆகணும்னு ஒரு பொண்ணு வந்து அந்த கனவு வச்சிருக்கு அப்படின்னா அதை நோக்கி அவங்களோட செயலும் சிந்தனையும் உணர்ச்சிகளும் அதை நோக்கி மட்டும்தான் இருக்கும். சோ அப்படி நம்மள வந்து நம்மளோட கோலை நோக்கி புஷ் பண்றதுதான் அந்த மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் டிரைவ்ஸ் ஆர் புஷஸ் ஒன் சர்டன் டிரெக்ஷன், அதாவது ஒரு பாதை நோக்கி நம்மளோட கோலை நோக்கி நம்மளை தள்ளுதல் இல்லையா, அதுதான் மோட்டிவேஷன் இல்ல உந்துதல்னு சொல்றோம். இதுக்கு வந்து 3 காம்பனன்ட்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா நீட்ஸ் என்னது தேவைகள், அதுக்கப்புறம் டிரைவ்ஸ் என்னது உந்துதல்கள், அதுக்கப்புறம் இன்சென்டிவ்ஸ் ஊக்கத்தொகைகள். இது 3 வச்சுதான் நம்மளுக்கு வந்து உந்துதல் அமையுது அப்படின்னு சொல்றாங்க. சோ நீட்ஸ்னா என்ன அப்படின்னா பேசிக்கா சாப்பிடணும், பசிக்குது இல்லையா, சாப்பாடு போட்டு சாப்பிடுறோம். சோ இது ஒரு உந்துதல் தான். அந்த பசினால அந்த அந்த தேவைகள்னால நம்ம ஒரு ஆக்ஷன்ஸ்ல என்கேஜ் ஆகுறோம். சோ அது ஒரு விஷயம் நீட்ஸ். தண்ணி தாக அடிக்குது, தண்ணி எடுத்து குடிக்கணும், இது எல்லாமே வந்து நம்மளோட தேவைகள், அடிப்படை தேவைகள்ல வரும். அதுக்கப்புறம் உந்துதல்கள் அப்படின்னா என்னன்னா நான் நல்ல வேலைக்கு போகணும், இப்ப இருக்க வேலை எனக்கு நல்லா இல்ல, நான் நல்ல வேலைக்கு போகணும், இல்லையா என்னோட குடும்பத்தை வந்து இன்னும் நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வரணும், எங்க அம்மா அப்பாவை இப்படி நான் காப்பாத்தணும், இல்ல என் பசங்களை நான் இப்படி காப்பாத்தணும்,
இந்த மாதிரி விஷயங்கள் நம்மள வந்து எது நம்ம வாழ்க்கையில இந்த உலகத்துல நம்மள ஓட வைக்குதோ அந்த விஷயங்களுக்காக பாடுபடுவோம் இல்லையா? சோ அதுதான் வந்து உந்துதல்கள்னு சொல்லுவாங்க. அதுக்காக பாடுபடும் போது அந்த ஒரு புஷ் பண்ணுது இல்லையா, நம்மள தள்ளுது இல்லையா, அது வந்து உந்துதல் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது அடிப்படை தேவைக்காக நம்ம போகும்போது தள்ளப்படுற ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா தேவைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஊக்கத்தொகைகள். ஊக்கத்தொகைனா என்ன அப்படின்னா, இப்ப நான் இந்த டாஸ்க்க நல்லா பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து ப்ரொமோஷன் போடுவாங்க. நான் இத விட இன்னும் நல்ல பதவிக்கு என்னோட ஆஃபீஸ்ல நான் போயிருவேன். அப்படின்னு அதுக்காக பாடுபடுறது. அதுக்கப்புறம் என்ன என்ன வந்து டீச்சர்ஸ்லாம் வந்து நல்லா பாராட்டுவாங்க. நல்லா அசைன்மென்ட் பண்ணேன்னா, போன தடவ நான் வந்து நல்லா பாராட்டு வாங்கினேன். இந்த தடவையும் அதே பாராட்டு வாங்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து அந்த ஊக்கத்தொகைகளுக்குள்ள வரும். ஊக்கத்தொகைனா வந்து காசு, அதாவது சன்மானம் கிடைக்குது. அது மட்டும் கிடையாது. பாராட்டு வரும். அதுக்கப்புறம் நமக்கு யாராவது நல்ல கிஃப்ட் குடுக்குறாங்க அப்படின்னா, அது எல்லாமே வந்து அந்த ஊக்கத்தொகைகள் இன்சென்டிவ்ஸ்குள்ள அடங்கும். ஓகேயா? சோ இது உந்துதல்ல இது எல்லாமே வரும். அதுக்கப்புறம் உந்துதலோட வகைகள் சொல்றாங்க. 4 வகைகள் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, முதன்மை பிரைமரி மோட்டிவேஷன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி நம்மளோட தேவைக்காக நம்ம தள்ளப்படுறோம் இல்லையா? சாப்பிடுறது, பசி, தூக்கம் இது எல்லாமே வந்து நம்மளோட பிரைமரி மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே. டெய்லி இந்த 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 மாதிரியான உந்துதல்கள் டெய்லியும் இருக்கும். டயத்துக்கு அந்த உந்துதல்கள் நமக்கு வந்துரும். அதுக்கப்புறம் 2ஆம் நிலை செகண்டரி மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. 2ஆம் நிலை அப்படின்றது என்ன அப்படின்னா, நல்ல வீடு கட்டணும், நல்ல கார் வாங்கணும், இல்ல நல்ல ஒரு பைக் வாங்கணும், புது மாடல் பைக்கா இருக்கா அது வாங்கணும், இல்ல நான் நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும். இது எல்லாமே வந்து 2ஆம் நிலை உந்துதல்கள். அதுக்கப்புறம் வெளிப்புறமானது உந்துதல்கள் அப்படின்னா எக்ஸ்டென்சிக் மோட்டிவேஷன் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா மத்தவங்களுக்காக நம்ம ஓடக்கூடிய ஒரு செயல் இருக்கு இல்லையா, அதுதான் வெளிப்புறமானது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கம்பெனிக்காக நம்ம வந்து உழைக்கிற ஒரு விஷயம், இல்ல நம்மளோட அஹ் கூட இருக்கிறவங்க நண்பர்களுக்காக நம்ம பாடுபடுற ஒரு விஷயம், அதுக்கப்புறம் இல்ல நம்ம குடும்பத்துக்காக பாடுபடுற விஷயம், இது எல்லாமே வந்து எக்ஸ்டென்சிக்குள்ள வரும். அதாவது வெளிப்புற உந்துதல்ல வரும். வெளிப்புற உந்துதலும் அந்த 2ஆம் நிலை உந்துதலும் கொஞ்சம் வந்து சேமா தான் வரும். அதாவது 2மே வந்து சமமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளார்ந்த உந்துதல் அப்படின்னா இதுதான் மெயினா எல்லாத்துக்குமே வந்து அதாவது வாழ்க்கையில சாதிக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த உள்ளார்ந்த உந்துதல் தான் வந்து அதிகமா இருக்கும். எப்படி அப்படின்னா இப்போ இந்த இமயமலையெல்லாம் வந்து இவ்ளோ டயத்துல வந்து ஏறி முடிக்கிறாங்க. இத்தனை நாட்கள்ல ஏறி முடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆளா ஏறி முடிச்சிருவாங்க. இந்த இமயமலையில ஏறி முடிச்சிருவாங்க. எப்படி ஏறுறாங்க? எந்த ஒரு ஆள் சப்போர்ட்டும் இருக்காது. ஃபோன் எதுவுமே வச்சுக்க முடியாது. ஏன்னா டவர் எதுவுமே இருக்காது. சோ எப்படி அவங்க போறாங்க அப்படின்னா, அவங்களோட உள்ளார்ந்த உந்துதல். அவங்க அவங்களுக்காக இந்த இமயமலை வந்து ஏறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அப்போ அவங்களுக்கு வந்து அந்த இமயமலை ஏறி முடிக்கிறது நிக்கிறது மூலியமா அவங்களுக்கு எதோ கிடைக்குது. மத்தவங்க பாராட்டுறாங்களோ, இல்ல அம்மா, அப்பா பெருமையா நினைக்கிறாங்களோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பெருமையா பேசுறாங்களோ, இது எதுவும் கிடையாது. அவங்களுக்கு அதுல ஏறுறதுல ஏதோ ஒரு சந்தோஷமோ, ஒரு திருப்தியோ, ஏதோ ஒரு சவால வந்து வெற்றி பெற்றதோ, இந்த மாரியான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. கிடைக்கிறது மூலியமா வெளியில இருந்து யாருமே நம்மள உந்துதலுக்கு ஆட்படுத்தலனாலுமே, அதாவது நம்மள மோட்டிவேட் பண்ணலனாலுமே, நம்மனால அந்த விஷயத்த பண்ணி முடிக்க முடியும். அதுதான் உள்ளார்ந்த உந்துதல்கள்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன், அதாவது இந்த உந்துதலோட கோட்பாடுகள் அப்படின்றது. முதலாவது மேத்ஸ்ல சொல்லியிருப்பாரு. மேத்ஸ்ல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு முக்கோண வடிவத்துல அவரோட தியரிய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, கீழ இருந்து தேவைகள் வந்து மேல் நோக்கி போகும் அவரோட தியரியில். இந்த படம் வந்து 2வது இருக்கிற தியரியோட படம். இது கிடையாது. அந்த முக்கோணத்துல கீழ வந்து இருக்கிற தேவைகளை நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு, அதாவது அத பூர்த்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஏணியில ஏறுறது மாதிரி படிப்படியா அந்த முக்கோணத்துல நம்ம மேல மேல ஏறி போக முடியும். அப்போ ஒவ்வொன்னா நம்ம பூர்த்தி செஞ்சா மட்டும்தான் இந்த முக்தி நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம அடைய முடியும்னு மாஸ்டர் சொல்லியிருப்பாரு. அதுல முதலாவது இருக்கிற தேவைகள் என்ன அப்படின்னா நம்மளோட இந்த பசி, தூக்கம், அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் தான் அதுக்குள்ள வரும். 2வதா இருக்கிறது வந்து இந்த வீடு, கார் வாங்குறது. இது 3வது என்ன தேவைகள் இருக்கும் அப்படின்னா நம்ம நல்ல நண்பர்கள் வேணும், நம்புற மாதிரியான உறவுகள் வேணும், நமக்காக இருக்கிற உறவுகள் வேணும், நம்ம சில நேரம் யோசிப்போம் இல்லையா. அது வந்து 3வது தேவைகள்ல வரும். 4வதுல வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வந்துடும். அதாவது அந்த முக்தி பெற நிலைன்றது வரும். அப்போ இந்த தேவைகள்லாம் நம்ம எப்படி வந்து அடைகிறோம் அப்படின்னா, ஒரு ஏணி படிக்கட்டுல எப்படி கீழ இருந்து மேல ஏறுவோம், அதே மாதிரி கீழ இருக்க தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சுட்டு தான் நம்ம மேல அந்த நிலைக்கு நம்ம போக முடியும். நமக்கு தினம் சாப்பாட்டுக்கே வழி இல்ல, சாப்பிடவே நம்ம கஷ்டப்படுறோம், ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கவே நமக்கு வந்து கையில காசு இல்லை அப்படின்ற போது நம்மனால அந்த முக்தி நிலைன்றதை அடையவே முடியாது.
இது எல்லாமே இருந்து ஒரு தங்குறதுக்கு வீடு, நல்ல உறவுகள் இது எல்லாம் இருந்தா மட்டும்தான் நம்மளால அதை அடைய முடியும்னு சொல்றாரு மாஸ்லோ. சோ இது வந்து எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா, ஒரு தேவை இருக்கு. அந்த தேவை எனக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த தேவையா இருக்கு. அப்ப எது நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கோ, அததான் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ட்டு நம்மளோட ஆக்ஷன்ஸ், அதாவது நம்மளோட அது என்ன சொல்றது, நம்மளோட ஆக்ஷன்ஸ்ன்றதை விட நம்மளோட நம்ம வாட் டு சே தட் நம்ம வந்து அதுக்காக தான் நம்ம பாடுபடுவோம். அந்த விஷயத்த வந்து அடையிறதுக்கு தான் நம்ம பாடுபடுவோம். அந்த தேவைகளை நம்ம வந்து பூர்த்தி செய்யறதுக்கு தான் நம்ம பாடுபடுவோம். அதே இது அந்த தேவை வந்து திருப்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா தினம் தினம் என் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம், தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்றத நம்ம யோசிக்க மாட்டோம். தூங்குறது எங்க தூங்கணும்னு யோசிக்க மாட்டோம். அடுத்து நல்ல வீடு கட்டணும், நல்ல கார் வாங்கணும், நல்ல பெரிய வீடா கட்டணும், அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்மளோட 2ஆம் நிலை தேவையா இருக்கும். அப்போ டெய்லி சாப்பாடுக்கு நல்ல ஒரு தொழில் இருக்கு, நல்ல ஒரு வீடு இருக்கு அப்படின்னா இன்னும் பெரிய வீடு கட்டணும்ன்றது நம்மளோட அடுத்த தேவையா இருக்குமே தவிர்த்து அந்த முதல்நிலை தேவையை நம்ம மறந்துடுவோம். ஏன்னா நமக்கு டெய்லி அது கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால முதல்நிலை தேவையை நம்ம மறந்துடுவோம். சோ இப்படிதான் வந்து மேத்ஸ்ல வந்து கீழ இருந்து நம்ம மேல போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆப்டிமல் அரோசல் தியரி, அதாவது உகந்த தூண்டுதல் கோட்பாடு அப்படின்னு சொல்றோம். உகந்த தூண்டுதல் கோட்பாடுன்னா என்ன அப்படின்னா, இந்த பிக்சர்ல இருக்கிறது மாதிரி கீழே இருக்க அம்புக்குறி வந்து அரோசல், அதாவது உந்துதலை வந்து குறிக்குது. அதே இது மேல இருக்க அம்புக்குறி வந்து பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம செயல்கள், நம்ம எந்த மாதிரி செயல்படுறோம் அதுதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்றோம். சோ இதுக்கு நடுவுல வந்து ஒரு டயக்ராம் மாதிரி இருக்கு இல்லையா, ஆப்டிமம் அரோசல் லெவல் அப்படின்னு இருக்கு இல்லையா. சோ இதுதான் வந்து நம்ம வந்து தேவையான அளவு நமக்கு உந்துதல் வந்து இருக்கணும்ன்றத சொல்றாங்க. தேவையான அளவு உந்துதல் இருந்துச்சு அப்படின்னா நம்மனால ஒரு செயலை சிறப்பா செய்ய முடியும். அதே இது தேவையான அளவுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா பதட்டமும் அதுக்கப்புறம் உணர்ச்சி வந்து அதிகமாகி நம்மளால அந்த விஷயத்த செய்யவே முடியாது. அதே இது தேவைக்கு ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த தமஸ் குணத்துல பார்த்தோம் இல்லையா, இந்திய கோட்பாடுல ரொம்ப வந்து லேசி ஆயிருவாங்க. அதாவது எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இப்போ இது செய்யறதுனால எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்ல அப்படின்னா இதை வந்து என்னால செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து அந்த பிரச்சனையில இருந்து ஓடி வந்துருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த உந்துதலை வச்சு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆப்டிமல் அரோசல் லெவல்ன்றதுதான் வந்து தேவையான அளவு, அதாவது அரோசல் உந்துதலும் நமக்கு இருக்கணும், அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த செய்யக்கூடிய செயல் இருக்கு இல்லையா அதுவும் நமக்கு அதிகமா இருக்கணும். அதாவது உந்துதலை அதிகமா வச்சுட்டு ரொம்ப சின்ன டாஸ்க் அதை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு அவ்வளோ பெரிய உந்துதல் நமக்கு இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. அவ்வளோ பெரிய மோட்டிவேஷன் நமக்கு இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. இதே இது டாஸ்க்கும் பெருசு, நம்ம பண்ணக்கூடிய அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, நம்ம சமாளிக்கக்கூடிய சவால் இருக்கு இல்லையா அதுவும் பெருசு, நமக்கு உந்துதலும் பெருசா இருக்கு அப்படின்னா அந்த உந்துதலை வச்சு அந்த பெரிய சவால் நம்மளால சமாளிச்சிட முடியும். இதே இது சவால் ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா உந்துதலே நமக்கு இல்லை அப்படின்னா அதை செஞ்சு முடிக்க முடியுமா? எந்த ஒரு மோட்டிவேஷனுமே இல்லாம அவ்வளோ பெரிய சேலஞ்ச நம்மளால எப்படி செய்ய முடியும்? செய்ய முடியாது இல்லையா. சோ அதுதான் சொல்றாங்க, நமக்கு கரெக்டான லெவல்ல உந்துதலும் இருக்கணும், சேலஞ்சிங்கான டாஸ்க் அதாவது சவால் கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா அது இருக்கணும். இது ரெண்டுமே சமமான அளவுல இருந்துச்சு அப்படின்னா நம்மளால அழகா அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் அப்படின்றதான் வந்து ஆப்டிமல் அரோசல் தியரியில சொல்றாங்க. அதுக்கப்புறம் உள்ளார்ந்த மற்றும் வெளிப்புறத்தை மேம்படுத்துதல், அதாவது இன்ட்ரின்சிக் உந்துதல் எக்ஸ்ட்ரின்சிக் உந்துதல்னு சொல்றோம் இல்லையா, அதை எப்படி நம்ம மேம்படுத்தலாம், அந்த இமயமலையெல்லாம் ஏறுறாங்கல்ல அவங்களுக்கு இருக்க அந்த இன்ட்ரின்சிக்கை நான் எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரின்சிக்கு சொல்றாங்க சவால்களை உருவாக்குதல், அதாவது நமக்கு நாமளே சவாலை உருவாக்கணும். ஒரு விஷயத்த பிரச்சனைன்னு பார்த்தோம் அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்கான உந்துதல் நமக்கு வரவே வராது. ஐயோ இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு, இதை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு நம்ம புலம்பிட்டு தான் இருப்போமே தவிர்த்து பிரச்சனையை சமாளிக்கிறதுக்குரிய காரணிகளை நம்ம யோசிக்க மாட்டோம். அதே இது அது ஒரு சவாலை பார்த்தோம், ஓகே இந்த வயசுல எனக்கு இந்த ஒரு சவால் வந்திருக்கா பாத்துருவோம், இதை எப்படி நம்ம வந்து சரிப்படுத்தலாம் அப்படின்னும் போது நம்மளோட உணர்ச்சிகள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு இதை எந்த மாதிரி நம்ம வந்து இந்த சவாலை வந்து நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரணிகள் தேட ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த இடத்துல உட்காந்துட்டு புலம்பிட்டோ அழுதுட்டோ இருக்க மாட்டோம். சோ அததான் சொல்றாங்க, நீங்க உங்களுக்குள்ளேயே வந்து சவாலை உருவாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ ரெண்டாவது வந்து ப்ரொவைடிங் அட்டானமி, அதாவது சுயாட்சி வழங்குதல். ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அதுக்காக நீங்க போங்க, மத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக போகாதீங்க. மத்தவங்க உங்களை டாக்டர் படிங்க, அதாவது அம்மா அப்பாவோ இல்ல வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலி சர்க்கிள்ல வேற யாராவது சொல்றாங்க நீங்க டாக்டர் படிங்க அப்படின்னா அதுக்காக நீங்க படிக்க வேணாம். உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த விஷயத்தை நோக்கி நீங்க போகும்போது உங்களுக்கே உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும்.
அதுல பிரச்சனைகள் அதாவது சவால்கள் வந்தாலுமே உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு ஒரு யுக்தி வந்து அதிகமா நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு நிறைய யுக்திகள் கிடைக்க ஆரம்பிச்சிரும்ன்றத சொல்றேன். அதுதான் சுயாட்சி வழங்குதல். மத்தவங்க சொல்லி செய்யாம நீங்களா அந்த விஷயத்துல வந்து ரொம்ப அது அட்டென்ஷன் போட்டு பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களால அதை பண்ண முடியும். நல்ல சிறப்பாவே அந்த சவாலை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போட்டி. போட்டினா என்ன அப்படின்னா நமக்கு நாமளே போட்டி போட்டுக்கிறணும். மத்தவங்களோட போட்டி போடக்கூடாது. எப்படி நமக்கு நாமளே போட்டி போட்டுக்கிறது அப்படின்னா, போன செமஸ்டர்ல நான் வந்து இவ்ளோ பெர்சன்டேஜ் எடுத்தேன். அதை விட நான் வந்து நல்லா எடுக்கணும். இந்த செமஸ்டர்ல இந்த செகண்ட் செமஸ்டர்ல நான் வந்து அதை விட இன்னும் ஒரு 10% இல்ல ஒரு 5% நான் கூட எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமளே போட்டி போட்டுக்கிறது. இது 3 இருந்துச்சு அப்படின்னா நம்மளால அந்த இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அதாவது உள்ளார்ந்த உந்துதலை நல்லாவே நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வெளிப்புறத்தை மேம்படுத்துதல் அதாவது என்ஹான்சிங் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எது மூலியமா கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அங்கீகாரம். நம்ம ஒரு தொழில்ல வந்து ஃபுல்லா நம்மளோட எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நைட்டு பகலும் வந்து வேலை பார்த்துட்டு இந்த டாஸ்க் எல்லாம் கரெக்டா முடிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அந்த கம்பெனி வந்து நமக்கு நல்ல சன்மானமும் கொடுக்க மாட்டேங்குது, நல்ல ஒரு ப்ரமோஷனும் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து வேலை செய்வோமா? செய்ய மாட்டோம். எனக்கு எங்க அங்கீகாரம் கிடைக்குதோ நான் அங்க போய் வேலை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இது நம்ம எதுக்காக கத்துக்கிறோம் அப்படின்னா மத்தவங்களுக்கு இந்த வெளிப்புற மேம்படுத்துதல் அதாவது எக்ஸ்டென்சிக் மோட்டிவேஷன் சில பேருக்கு தேவைப்படும். இப்ப நம்ம ஒரு கம்பெனில ஓனரா இருக்கும் அப்படின்னா நம்மளோட அந்த ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இல்லையா, தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வெளிப்புறத்தை மேம்படுத்துற மாதிரியான உந்துதல்களை நம்ம கொடுக்கணும். அதுக்காக தான் இதை நம்ம படிக்கிறோம். சோ அப்ப அங்கீகாரம் அந்த வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும். கொடுக்கும்போது அவங்க சிறப்பா வேலை செய்வாங்க. நான் பாக்குற வேலைக்கு எனக்கு சன்மானமும் கிடைக்குது, நல்ல ப்ரமோஷன் மேல மேல நான் போய்கிட்டே இருக்கேன். அதனால எனக்கு இந்த தொழில் பிடிச்சிருக்கு, இந்த கம்பெனி பிடிச்சிருக்குன்னு நல்லா வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வெகுமதிகள் ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த அங்கீகாரம் கிடைக்கிறது வந்து ஒரு ஒரு வருஷம் வருஷம் போடுறது அப்படின்னா இந்த வெகுமதின்றது வந்து எப்படின்னா மாசம் மாசம் அவங்க உழைச்சிட்டே இருப்பாங்க. சோ அந்த வாரத்துல யார் நல்லா உழைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது வந்து பரிசு கொடுக்கறதோ இல்ல எல்லாரும் முன்னாடி பாராட்டி பேசுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது மூலியமா அவங்க வந்து அந்த வாரம் வாரம் வந்து அவங்களால நல்லாவே சிறப்பாவே செயல்பட முடியும். சோ அந்த மாதத்தை முழுசா எடுக்கும்போது நல்ல ஒரு லாபம் வந்து நம்ம கம்பெனிக்கு கிடைக்கும். சோ அதுதான் வெகுமதிகள்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் தண்டனை. தண்டனை எதுக்கு வருது அப்படின்னா ஒரு விஷயம் அவங்க தப்பா பண்றாங்க அப்படின்னா நமக்கு பண்றதுக்கான தண்டனை நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அவங்க அந்த தப்பான வழியில போக மாட்டாங்க. இதே நிறைய கொலை குத்தங்கள் நடக்குது. எதனால நடக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தவங்கள வந்து ஒரு பையன் வந்து இன்னொரு பையனை வந்து கொன்னுடுறான் அப்படின்னா கொலை பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த கொலை பண்ணா அவனுக்கு கிடைக்கிற தண்டனை வந்து பெரிதா இருந்தா அது அவனோட மைண்ட்ல போய் இந்த விஷயத்த பண்ணிட்டு நான் அவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிக்கின்றது அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அது தவிர இந்த கொலை பண்றதை தவிர்த்து வேற என்ன விஷயங்கள் இருக்கோ அதை யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மற்ற காரணிகளை யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இதே தண்டனைகள் பெருசா இல்ல, அவன் வந்து அவனுக்கு பிரச்சனை தரக்கூடிய ஒரு மனிதன் வந்து இந்த உலகத்தை விட்டே போயிடுறான் அப்படின்னா அதுதானே அவனுக்கு அது பெரிய வெகுமதியா இருக்கும். சோ அப்ப அதை வந்து அவன் திருப்பி திருப்பி பண்ணுவான்ல. சோ அப்ப நம்ம வந்து அந்த பிஹேவியர் வந்து மற்றவங்களுக்கு இடையூறா இருக்கக்கூடிய ஒரு பிஹேவியரா இருக்கு அவனோட நடத்தை. சோ அப்ப நம்ம தண்டனை கொடுக்கும் போது மற்றவங்களுக்கு இடையூறா இருக்கிற அந்த நடத்தையை நம்மளால கட் பண்ண முடியும், அதாவது தடுக்க முடியும். சோ இந்த தண்டனையுமே வந்து வெளிப்புறத்தை மேம்படுத்துற உந்துதலை உருவாக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் உணர்ச்சிகள் இமோஷன்ஸ்ன்னு சொல்றோம். இதுவும் நம்மளோட சுயத்துல ரொம்ப முக்கிய பங்குல இருக்குது. சோ எப்படி வந்து இந்த உணர்ச்சிகள் வந்து பங்கு வகிக்குது அப்படின்னா இது வந்து இந்த உணர்ச்சிகள் மூலியமா நம்ம உறவை மேம்படுத்தவும் செய்யலாம், ஒரு உறவை அழிக்கவும் செய்யலாம். அதே மாதிரி நம்மள வந்து ஒரு நல்ல ஒரு மனிதனா இந்த வெளி உலகத்துக்கு காட்டிக்கிறதுக்கு இந்த உணர்ச்சிகளை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நம்ம வந்து நல்ல சிந்தனைகளை தெளிவார்ந்த சிந்தனைகளை நமக்குள்ள விதைச்சோம் அப்படின்னா நம்மளால இந்த உலகத்துல நல்ல ஒரு அறிவுள்ள ஒரு மனிதனாவோ இல்ல ஒரு சுய கட்டுப்பாடு உள்ள மனிதனாவோ செயல்பட முடியும். அதே இது உணர்ச்சிகளை வெளியே சிந்திட்டு மத்தவங்க கிட்டையும் காமிச்சிட்டு மத்தவங்க உணர்ச்சியும் புரிஞ்சுக்கிறாம ரொம்ப ஒரு இந்த ரஜஸ் குணத்தோட இருந்தோம் அப்படின்னா நம்மளால ஒழுங்கா நம்மளோட வாழ்க்கையிலயோ தொழிலையோ செயல்பட முடியாது. சோ இப்ப உணர்ச்சின்றது நம்மள மற்றவங்க கிட்ட காமிச்சுக்கிறதுலயும் நம்மளோட கோல்ஸ் அட்டைன் பண்றதுலயுமே உணர்ச்சி வந்து பெரிய பங்கு வகிக்குது. சோ அதுக்கப்புறம் உணர்ச்சின்றது என்ன அப்படின்னா ஒரு மாற்றம் நிலை, அதாவது ஸ்டேட் ஆஃப் சேஞ்ச். எப்பயும் இருக்கிற ஒரு மனநிலையை தாண்டி ஒரு மனநிலை வருது இல்லையா, அதுதான் உணர்ச்சின்னு சொல்றோம். சோ உணர்ச்சிக்கும் மனநிலைக்கும் என்ன வித்தியாசம், அதாவது இமோஷன்ஸும் மூடுக்கும் உள்ள வித்தியாசம் வேறுபாடுகள் என்னன்னு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இமோஷன்ஸ் உணர்ச்சிகள்ன்றது வந்து மிகவும் சுருக்கமானது, பிரீஃப் பீரியட் டைம்ல தான் இருக்கும்.
ரொம்ப சுருக்கமா இருக்கும். அதாவது ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ தான் இருக்கும். அதே இது மூட், அதாவது மனநிலை அப்படின்றது ஒரு நீண்ட காலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மனநிலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க நான் கோட் பண்ணியிருக்கிற அந்த இங்கிலீஷ் டேர்ம்ஸை மட்டும் நீங்க எடுத்து எழுதினாலே உங்களுக்கு வந்து ஃபுல்லா அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதனால இந்த இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தெளிவான காரணம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா உணர்ச்சியில இருக்கும். தெளிவான காரணம், அதாவது இன்னைக்கு வந்து என்னோட ஆபீஸ்ல இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதனால நான் சோகமா இருக்கேன். தெளிவான காரணம். இதே இது மனநிலைக்கு ஏனே தெரியல ரொம்ப சோகமா இருக்கு, ஏனே தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? அதுதான் வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னே தெரியாம நம்மளோட மனநிலை வந்து அப்படியே காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா அதுக்கான ஒரு கிளியரான ஒரு தெளிவான காரணம் வந்து இருக்காது. அதுதான் உணர்ச்சிக்கும் மனநிலைக்குமான வேறுபாடு. ஸோ அதுக்கப்புறம் உணர்ச்சிக்கும் உணர்வுகளுக்கும் உள்ள வேறுபாடு பார்க்க போறோம். உணர்ச்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது ரொம்ப சிக்கலானது. அதாவது ஒரு உணர்ச்சி மட்டும் நம்ம வந்து உணர மாட்டோம். அதாவது சந்தோஷம் அப்படின்னா சந்தோஷத்தை மட்டும் நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்க மாட்டோம். சந்தோஷத்தோட கூடிய ஒரு மன நிறைவு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மற்றவங்களை பத்தின ஒரு நல்ல ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எதையும் பண்ணக்கூடிய ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு கான்பிடன்ட் நமக்குள்ள இருக்கும். இது எல்லாமே வந்து சந்தோஷத்தோட கூடி வரும். இதே ஏதோ சோகமா இருந்தோம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது என் வாழ்க்கையில, நான் எதுக்குமே லாய்க்கு இல்ல, இல்ல யாருக்குமே என்ன பிடிக்கல, எந்த ஒரு தொழிலுக்குமே வந்து நான் வந்து தகுதியற்றவன். இந்த மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கும். சோகம் அப்படின்னா அதை சார்ந்த பல்வேறு விஷயங்கள் அந்த உணர்ச்சியை சார்ந்து சுத்தி கொண்டிருக்கும். சோ அதுதான் சிக்கலானதுன்னு சொல்றோம் எதை உணர்ச்சியை. அதே இது ஃபீலிங்ஸ், அதாவது உணர்வுகள் வந்து ரொம்ப எளிமையானது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பூ பிடிக்கும், இந்த பூவோட வாசனை எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அந்த அந்த உணர்ச்சி அந்த உணர்வு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு பொருளை வச்சு வருது அப்படின்னா அந்த பொருளுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல வந்து நம்ம போட்டு குழப்ப மாட்டோம் உணர்வுகளை. ஸோ அதனால சிம்பிளா இருக்கும்னு சொல்றோம். அதுக்கப்புறம் உணர்ச்சிகள் வந்து எப்படி இருக்கும்னா உணர்வுகளோட சேர்ந்து வரும். இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குதுன்றது வந்து ஒரு உணர்வு. அப்ப உணர்ச்சி வந்து உணர்வுகளோட சேர்ந்து வரும். ஆனா உணர்வுகள் உணர்ச்சியோட சேராது. அதாவது ஃபீலிங்ஸ் வந்து இமோஷன்ஸோட சேர்ந்து வராது. இப்போ ஒரு பூ பிடிக்குது, அதோட வாசனை பிடிக்குது அப்படின்னா அதனால எனக்கு சந்தோஷம் எல்லாம் கிடைக்காது. இந்த பூவோட வாசனை இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு, அவ்வளவுதானே தவிர்த்து இது மூலியமா எனக்கு சந்தோஷம் வருது, எனக்கு வாழ்க்கையில ஒரு கான்பிடென்ட் வருது, எதையும் சாதிக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் வருது, அதெல்லாம் நமக்கு வராது. அது எங்க வரும்? உணர்ச்சியில வரும், உணர்வுல வராது. சோ அதனால உணர்வுகள் வந்து உணர்ச்சியோட சேர்ந்து வராது. இதுதான் 2வது பாயிண்ட். சோ அதுக்கப்புறம் இந்த உணர்ச்சிகளோட ஃபங்க்ஷன்ஸ், செயல்பாடுகள், இது எதுக்கு இருக்கு, இதனால நமக்கு என்ன பயன், இந்த சுயத்துக்குள்ள இது எதுக்கு வருது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா செயலுக்கான தனி நபர், அதாவது இண்டிவிஜுவல் ஃபார் ஆக்ஷன் சொல்றாங்க. இது என்ன செயலுக்கான தனி நபர் அப்படின்னா ஒரு உணர்ச்சி நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நாம தான் பொறுப்பு, மற்றவங்க பொறுப்பு இல்லை. என்னதான் நம்ம அதுக்கு காரணங்கள் வந்து மற்றவர்களையோ இல்ல தொழிலையோ உலகத்தையோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சொன்னாலுமே அந்த உணர்ச்சியை நம்ம வந்து எந்த விதத்துல வெளிப்படுத்துறோம்ன்றத வந்து அதுக்கு நம்ம தான் காரணம். எந்த அளவுல வெளிப்படுத்துறோம், யாருக்கிட்ட வெளிப்படுத்துறோம், இது எல்லாமே நம்மளை பொறுத்துதான் இருக்கே தவிர்த்து மற்றவங்களை பொறுத்து இல்லை. சோ அதனால அதை வச்சு நீங்க யாருன்றத இந்த உலகம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எதிர்கால நடத்தையை வடிவமைத்தல், அதாவது ஷேப்பிங் அவர் ஃபியூச்சர் பிஹேவியர் அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் வந்து நமக்கு நடக்குது, அதுல இருந்து நம்ம அழகா மீண்டு வந்துட்டோம். ரொம்ப கஷ்டமான விஷயம் நடக்குது, ஆனா அதுல இருந்து அழகா மீண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த உலகம் உங்களை பாக்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய கஷ்டம் நடந்துச்சு, ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி வெளியே வந்து அழகா அவங்க வேலையோ இல்ல குழந்தைகளையோ இல்ல குடும்பத்தையோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும். இதே இது ஒரு தொழில்ல இருக்காங்க, பெரிய லாஸ் அந்த கம்பெனி வந்து சந்திச்சிருக்கு, ஆனா அந்த லாஸ்ல இருந்து அழகா அந்த கம்பெனியோட மேனேஜரோ இல்ல சிஓயோ வந்து மீட்டு கொண்டு வந்துட்டாங்க பழைய நிலைமைக்கு அப்படின்னா அப்போ அவங்களுக்கு இன்னும் வந்து நல்ல ஒரு இடத்துல வந்து வேலையில வந்து அமர்த்தி வைப்பாங்க, இன்னும் பெரிய பெரிய பொசிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. சோ அதுதான் வந்து உங்களோட எதிர்காலத்தை வடிவமைச்சல் அப்படின்னு சொல்றது. அப்ப உணர்ச்சிகளை நீங்க எப்படி கட்டுப்படுத்துறீங்க, அதை எப்படி நீங்க கையாளுறீங்க, இதை வச்சு உங்களோட வாழ்க்கை அதாவது எதிர்காலமே அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மற்றவர்களுடன் பயனுள்ள தொடர்பு, அதாவது இந்த உலகத்துல நம்ம மனிதர்களா பிறந்திருக்கிறது வந்து மேன் இஸ் அ சோசியல் அனிமல்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து விலங்குகள் தான், ஆனா சமூகத்துல நம்ம வந்து நம்மளால வந்து பேச முடியும், சிரிக்க முடியும், அழுக முடியும். இந்த உணர்ச்சிகள் எல்லாமே நமக்கு விலங்குகளா இருந்தாலுமே நமக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் தனித்துவமா கடவுள் கொடுத்திருக்காரு.
சோ அப்போ இந்த விஷயங்களை வந்து நம்ம உணர்ச்சிகளை நம்ம வெளிப்படுத்துறது மூலியமா நமக்கு தனித்துவமா கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளால மேம்படுத்திக்க முடியும் உணர்ச்சிகளை நல்லா கையாண்டா. இதே இது நம்மளால கையாள முடியல அப்படின்னா நமக்கு என்ன தனித்துவமான காரணங்கள் என்ன கொடுத்திருந்தாலுமே அது நம்மளால நல்லா மெயின்டைன் பண்ண முடியாது. அதுதான் மற்றவர்களுடன் பயனுள்ள தொடர்பு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப நம்ம வந்து இப்ப ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்தாலே வீட்டுக்குள்ளேயே சொல்லுங்களேன், காலையில எந்திரிச்சதுல இருந்து அம்மா அப்பாட்ட பேசுவோம், இல்ல கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசுவோம், குழந்தைகிட்ட பேசுவோம், வீட்டை விட்டு வெளியே வரோம், பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து ஒரு இன்டராக்ஷன்ஸ்லயே தான் இருப்போம். அதாவது நம்ம ஒரு ஒரு கம்யூனிகேஷன் மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருப்போம். சோ அப்படி இருக்கும்போது எல்லாத்த பார்த்துட்டும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு, இல்ல எல்லார பார்த்துட்டும் நமக்கு கெட்டது நினைச்சவங்களுக்கும் நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு, நம்மள வந்து நேத்து ஆபீஸ்ல போட்டு கொடுத்தவங்களை பார்த்தும் நம்ம சிரிச்சுட்டு, இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து சரியா நம்மளோட லைஃப் அமையாது. சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க உணர்ச்சிகளை நீங்க கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி மற்றவங்களோட உணர்ச்சிகளுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ மத்தவங்க நீங்க செய்யறது பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்க உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருந்தாங்க உங்க லைஃப்ல அப்படின்னா அதை நீங்க மாற்றிதான் ஆகணும். சோ அப்ப அந்த உணர்ச்சிகளை நீங்க கட்டுப்படுத்தி தான் ஆகணும். அதே இது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன், அதாவது சட்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்துல இந்த நாட்டுல வாழ்றதுக்கு அந்த மாதிரியான தவறான உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே நம்ம கட்டுப்படுத்தி தான் ஆகணும். சோ ஏன் அப்படின்னா நம்ம இந்த நாட்டுல நம்ம வந்து சுதந்திரமா வாழ்றதுக்கு அது ரொம்ப அவசியம். அந்த கான்ஸ்டிடியூஷனை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மற்றவர்களுடன் பயனுள்ள தொடர்பை மேற்கொள்றதுக்கு உணர்ச்சிகள் நமக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்துதல், அதாவது ரெகுலேட்டிங் அவர் இமோஷன்ஸ். இதுதான் எப்படி அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும், நல்லா கையாளணும் பேசிட்டு இருந்தோம். எப்படி கையாளுறது அப்படின்றதுதான் வந்து அப்ப நம்ம பார்க்க போறோம். சோ எப்படி கையாளுறது அப்படின்னா, உணர்வு சார் நுண்ணறிவு அப்படின்றத ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. இதை யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தா அப்படின்னா கோல்மன் தான் கொண்டு வந்தாங்க. சோ அது வந்து என்னன்னா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு 5 வகையான மெயினான காரணிகள் இந்த உணர்வு சார் நுண்ணறிவு அப்படின்னா இந்த 5 விஷயத்த சார்ந்துதான் அது இருக்கும். இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த கிரீன் கலர் ரவுண்ட்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு போட்டிருக்கு. செல்ஃப் அவேர்னஸ்னா என்ன அப்படின்னா, நான் யாரு, எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான உணர்ச்சிகளை நான் வெளிப்படுத்துவேன், எனக்கு ஒரு சந்தோஷத்துல இருந்தேன் அப்படின்னா என்ன மாதிரியான உணர்ச்சிகளை நான் வெளிப்படுத்துவேன். சோ தன்னை பத்தின அறிவு நமக்கு முக்கியமா வேணும். உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதா இருக்கட்டும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதா இருக்கட்டும், இது ரெண்டுத்துலயுமே தன்னை பத்தின அறிவு நமக்கு வேணும். அதுதான் செல்ஃப் அவேர்னஸ் சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் வயல் கலர் சர்க்கிள்ல பாருங்க, செல்ஃப் ரெகுலேஷன் சொல்றாங்க. அதாவது சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, அது ரொம்ப நம்ம வந்து காமிச்சிடக்கூடாது. அந்த உணர்ச்சியை மற்றவங்க கிட்ட ரொம்ப காமிச்சிடக்கூடாது. எல்லாமே வந்து ஒரு அளவுலதான் இருக்கணும். அதை நீங்க கட்டுப்படுத்தணும், அதை வந்து நல்ல விதமா கையாளணும்னு சொல்றதுதான் வந்து செல்ஃப் ரெகுலேஷன்ன்றது சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா தெரியும், சோசியல் ஸ்கில்ஸ்ன்னு இருக்கு. சோசியல் ஸ்கில்ஸ்னா என்ன அப்படின்னா, உங்களோட உணர்வுகளை நீங்க மத்தவங்க கிட்ட எப்படி காமிக்கிறீங்க, என்ன விதத்துல அதை நீங்க அவங்க கிட்ட சொல்றீங்க, அதுதான் சோசியல் ஸ்கில்ஸ். சோ நீ இப்ப வந்து ஒருத்தவங்க செய்யறது பிடிக்கல அப்படின்னா, நீ செய்யறது எனக்கு பிடிக்கல, ரொம்ப வந்து அதை வந்து ரொம்ப கத்தி அவங்கள அடிச்சு இல்ல ஏதாவது பொருளை தூக்கி போட்டு உடைச்சு செய்ய சொல்லாம, இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க, இது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, இதை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு மெயின்டைன் ஆகும். அந்த இடத்துல உறவு கெட்டு போகாது. சோ இது மூலியமா நம்ம நல்ல நல்ல உறவுகளை நம்மளால பாதிப்பு இல்லாம கொண்டு போக முடியும் வாழ்க்கையில. அதுதான் சோசியல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எம்பத்தி. எம்பத்தினா என்ன அப்படின்னா இரக்க குணம்னு சொல்லுவாங்க. இந்த இரக்க குணம் எல்லாருக்குமே இருக்கும். சில பேருக்கு ஐயோ பாவம் இப்படி இருக்காங்களே அப்படின்றதோட போயிருவோம். ஒரு சில பேர் இறங்கி போய் அவங்களோட அந்த அந்த ஒரு கஷ்ட சூழல்ல இருந்து அவங்கள வெளியிலவே கொண்டு வந்துருவாங்க. இந்த என்ஜிஓஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த கஷ்ட சூழ்நிலையில இருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்துறது வந்து ஒரு இரக்க குணம் தான். ஆனா அவங்களுக்கு இரக்க குணம் அதிகமாவே இருக்கு. தன்னோட வேலையை விட்டுட்டு தன்னோட டயத்தை அவங்களுக்காக ஒதுக்கி அந்த கஷ்டத்துல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வர முடியல அப்படின்னா அவங்களால வந்து இருக்கவே முடியாது. சோ அப்ப இரக்க குணம் எல்லாத்துக்கும் இருக்கு, ஆனா எந்த அளவுல இருக்கு அந்த அந்த விஷயத்த பாக்குறதுதான் எம்பத்தி. சோ மத்தவங்களுக்கு நம்ம பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த இருக்க குணத்தை நம்ம வளர்த்துக்கணும். நமக்கு ஒருத்தவங்க கஷ்டம் கொடுத்தா நமக்கு எந்த மாதிரி கஷ்டமா இருக்கோ அதே மாதிரிதான் நாம பண்றதும் மத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா. சோ அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த இரக்க குணத்தை இங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த உணர்வு சார் நுண்ணறிவுல. அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் சொல்றாங்க. அதாவது உணர்ச்சிகள் வந்து இப்போ நான் வந்து நல்ல பெரிய வீடு கட்டி நல்லா வந்து நல்லா சம்பாதிச்சு நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த கனவு கண்டா மட்டும் பத்தாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நல்லா கடினமா உழைக்கணும், நல்லா படிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா. சோ அப்போ அந்த கனவை வந்து அந்த கனவுக்கு இருக்கிற உணர்ச்சிகளை
இப்போ நம்ம என்ன டாஸ்க் பண்ணிட்டு இருக்கோமோ அதை நோக்கி பாய்ச்சிறது. இப்ப நம்ம அந்த கனவை, அதாவது நல்ல வீடு கட்டணும் கட்டணும் அப்படின்னா நம்ம படிச்சாதான் கட்ட முடியும். அப்ப நம்ம நல்லா படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்ச்சிகளை இங்க உந்துதலா மாத்தணும். அதுதான் மோட்டிவேஷன் சொல்றாங்க. இந்த 5 விஷயம் தான் உணர்வு சார் முன்னறிவுல வரும். இந்த 5 விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளால நம்ம உணர்ச்சிகளை நல்ல விதத்துல கையாள முடியும். சோ அதுக்கப்புறம் சிக்கலை தீர்ப்பது, முடிவெடுப்பது, அதுக்கப்புறம் படைப்பாற்றல், இதை பத்தி பார்க்க போறோம். சோ இதுவும் எதுக்கு நம்ம வந்து சுயத்துல படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா எப்படி சால்வ் பண்றீங்க, எந்த மாதிரி முடிவெடுக்கிறீங்க, ஏன்னா நம்ம எப்படி முடிவெடுக்கிறோமோ அதை வச்சுதான் நம்மளோட வாழ்க்கையும் அமையும். சோ அது இந்த எந்த மாதிரி வந்து சிறப்பா யோசிக்கிறீங்க, இது எல்லாமே வந்து நம்மளோட சுயத்துக்குள்ள அடங்கும். சோ அதை வச்சுதான் நமக்கு வேலையா இருக்கட்டும், நமக்கு வந்து படிப்பா இருக்கட்டும், இல்ல நம்மளோட உறவுகளா இருக்கட்டும், எல்லாமே அதை வச்சுதான் அமையுது. சோ அதை நம்ம எப்படி எந்த மாதிரி நம்ம கையாளுறதுன்றத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமது செயல்பாட்டால் செல்வாக்கு செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் அவர் வே ஆஃப் ஃபங்க்ஷனிங். அதாவது நம்மளோட செயல்பாட்டு இருக்கு இல்லையா, நம்ம செயல்படுறோம் இல்லையா, நம்மளோட ஆக்ஷன்ஸ் அதை வந்து தீர்மானிக்கிறதுன்றது வந்து எது அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங், கிரியேட்டிவிட்டி, இதுதான் வந்து தீர்மானிக்குது. அது நம்ம எப்படி செயல்படுறோமோ அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 3 காம்பனன்ட்ஸ். இதுல 3 காம்பனன்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, ட்ரையல் அண்ட் எரர், அதுக்கப்புறம் லாகரிதம், அப்புறம் ஹியூரிஸ்டிக்ஸ், இன்சைட். இது ஒன்னொன்னும் என்னென்ன மாதிரியான கூறுகள்ல இருக்குன்றத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையல் அண்ட் எரர், சோதனை மற்றும் பிழை அப்படின்னு சொல்றாங்க. சோதனை மற்றும் பிழை அப்படின்னா, ஒரு ஒரு டாஸ்க் நமக்கு வருது, அதாவது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல் நமக்கு வருது அப்படின்னா, அந்த கஷ்டமான சூழல்ல இருந்து எப்படி வெளிவருது அப்படின்றத பார்ப்போம். அது ஒரு புதுவிதமான ஒரு கஷ்டம். அது வந்து இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ணி வந்து அவ்வளவு பெரிய கஷ்டத்தை நம்ம வந்து தாண்டி வந்ததே இல்லை அப்படின்னா, அதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் தேடுவோம்? இந்த சோதனை மற்றும் பிழை மூலியமா தான் நம்ம வந்து சொல்யூஷன் தேடுவோம். எப்படி தேடுவோம் அப்படின்னா, இந்த விஷயம் பண்ணா ஒர்க் அவுட் ஆகுதா, ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா, இல்ல சால்வ் ஆகல, அடுத்து வேற ஏதாவது பண்ணி பார்ப்போம், சால்வ் ஆகுதா, இல்ல இதுவும் ஆகல, வேற ஏதாவது பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்குறோம் இல்லையா, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு, அதுதான் சோதனை மற்றும் பிழைன்றது. அதுக்கப்புறம் லாகரிதம்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம மேக்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் போடுறோம் இல்லையா, கணிதம். சோ அதுல என்ன வரும், ஸ்டெப் பை ஸ்டெப்ஸா ப்ராசஸ் வரும். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ப்ராப்ளத்தை ஸ்டேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டு கடைசியில ஆன்சர் கண்டுபிடிப்போம் இல்லையா, சோ அதுதான் லாகரிதம்னு சொல்றது. இது வந்து இந்த லாகரிதம்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்றதுதான், ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுதான் லாகரிதம். அதுக்கப்புறம் ஹியூரிஸ்டிக்ஸ்னா பட்டறிவு. இதுனா என்ன அப்படின்னா, இது வந்து தம் ரூல்னு சொல்லுவாங்க. உங்க புக்ஸ்ல எல்லாம் அப்படிதான் போட்டிருக்கும். தம் ரூல் அப்படின்னா, அதாவது ஒரு பிரச்சனையை எப்படி சீக்கிரமா எளிய முறையில சமாளிக்க முடியும் அப்படின்னு பாக்குறதுதான் ஹியூரிஸ்டிக்ஸ். சோ அப்போ இந்த பிரச்சனையை வந்து சீக்கிரமா எப்படி நம்ம கையாளலாம் அப்படின்னா, இந்த பிரச்சனை ஏற்கனவே வந்திருக்கான்னு பார்ப்போம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது வந்திருக்கான்னு பார்ப்போம், அவங்க எந்த மாதிரி இந்த பிரச்சனையை வந்து சமாளிச்சாங்கன்றத பார்ப்போம். அதே மெத்தட இங்க தூக்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். சோ அது மூலியமா நமக்கு ஈஸியா வந்து ஒர்க் அவுட் ஆயிரும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க பண்ணி பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சால்வும் பண்ணிட்டாங்க. சோ இப்படி பண்ணும்போது அதே மெத்தட நான் இங்க யூஸ் பண்ணும்போது எனக்கு என்னோட ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும் இல்லையா. சோ அதுதான் வந்து ஹியூரிஸ்டிக்ஸ்னு சொல்றாங்க. பழைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும்ல, ஏற்கனவே நடந்தது, அந்த விஷயத்துல நம்ம எப்படி சால்வ் பண்ணோமோ அந்த மாதிரியான சால்விங் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இப்ப இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நுண்ணறிவுன்றது என்ன அப்படின்னா, இன்சைட்னு சொல்லுவாங்க. இன்சைட்னா என்ன அப்படின்னா, எப்படிதான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு நமக்கு ஒரு வந்து இன்சைட், அதாவது நுண்ணறிவு வந்து நமக்கு சொல்லும், இப்படி சால்வ் பண்ணு அப்படின்னு நமக்கு வந்து சொல்லும். அது தூக்கத்திலயோ இல்ல அந்த பிரச்சனையை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம செஞ்சுட்டு இருக்கும் போதோ, வேற ஏதோ ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஒரு அறிவு தான் வந்து அந்த இன்சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் வேஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங், அதுக்கப்புறம் கிரியேட்டிவிட்டி, அதுக்கப்புறம் இமோஷன்ஸ், அப்புறம் பர்சனாலிட்டி, அதுக்கப்புறம் ஆட்டிடியூட்ஸ், இது எல்லாமே வந்து சுயத்தோட அடக்கம்ன்றதா பார்த்தோம். இனி வர போறதை நம்ம மத்த கிளாஸ்லயும் பார்க்கலாம். சோ இப்போ ஒரு சின்ன ரீகப் மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் செல்ஃப்னா என்னது, நாம யாரு, நம்ம இந்த மாதிரி யோசிக்கிறோம், இதுதான் செல்ஃப். அதுக்கப்புறம் மனோபாவம்ன்றது வந்து ஒரு விஷயத்த நமக்கு எதுக்கு பிடிக்குது, ஏன் பிடிக்கல, அதுதான் மனோபாவம். அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி, பண்புகள், எந்த மாதிரி பண்புகள் எந்த அளவுகோல்ல இருக்கு, அதுதான் நம்மளோட பர்சனாலிட்டி. அதுக்கப்புறம்
சிந்தனைன்றது என்ன அப்படின்னா நம்மளோட செயல் மூலியமா நம்மளோட சிந்தனையை தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் உந்துதல் மற்றும் உணர்ச்சி, மோட்டிவேஷன் அண்ட் இமோஷன். இது வந்து என்ன அப்படின்னா இந்த உந்துதல் வந்து எதுக்காக இருக்கு அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான கோல்ஸ் நம்ம லைஃப்ல செட் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரியான உந்துதல்கள் நம்ம வாழ்க்கையில அமையும். அதுக்கப்புறம் உணர்ச்சிகளோட கட்டுப்படுத்துறது, எதுக்கு கட்டுப்படுத்தணும், என்ன மாதிரி கட்டுப்படுத்தலாம், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா கட்டுப்படுத்தலாம். இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் டெசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், அதுக்கப்புறம் கிரியேட்டிவிட்டி. இதெல்லாம் எதுக்கு பார்த்தோம் சுயத்துல அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம எப்படி சால்வ் பண்றோமோ அதை வச்சு நம்மளோட செல்ஃப் சுயம்ன்றது அமையுது. அதை வச்சு நம்மளோட எதிர்கால வாழ்க்கை அமையுதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ப்ராப்ளம் சால்வ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த 4 முறைகள், ட்ரையல் அண்ட் எரர், சோதனை மற்றும் பிழை, லாகர்தம், பட்டப்பறிவு, இன்சைட், இது மூலியமா அமையுது. நன்றி.